ஹலோடா நான் உங்கள் ஆஷிதா. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஏய் குல்ஃபி, ஹாப்பி பர்த்டேடி. நான் எப்படியும் உன்னோட பர்த்டேவை மறப்பேன். சும்மா ஃபன் பண்ணேன், மறந்துட்டேன்டு. ஓகேடா, ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் யார் ஓயன்? இங்கே தான் கேட்குறேன்ல, யார் ஓயன்? நான் தான். உங்கள் அப்பா உங்களை தான் பார்க்கணுன்றாங்க, உள்ளே வாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. பாருடா, அந்த ஆள் எப்படி உன் பொண்ணை தான் கூப்பிட்றான். கட்டின பொண்டாட்டி இங்க இருக்க. விடுக்கா, பாத்துக்கலாம். சும்மா இருடா, சுத்த பூரா அவன் மேல எழுதி வச்சுட்டா. என் பிள்ளை நானும் என்ன பண்றது? விடு, பாத்துக்கலாம். என்னடி, அப்பதான் கூப்பிடல, போ. உங்க கண்ணை தொடச்சுக்கிட்டே உள்ள போறீங்க. உங்க அப்பா பார்க்கல, அவ்வளோ அழுக வருது. என்னென்ன ஒயர்லாம் என்னமோ மாட்டி வச்சு மாஸ்க் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அப்பா, அப்பா அழுதுகிட்டே உங்க அப்பாவோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. உங்க அப்பா லைட்டா ஐஸ் ஓப்பன் பண்றாரு. என்னடா அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா? அப்பா ஒன்றும் இல்லடா. இல்லை, எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கீங்க. என்ன மட்டும் போயிடாதீங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கல. இல்லடா, அப்பா எங்க போறேன், உங்ககிட்ட தான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த கையில் ஃபிங்கர்லலாம் என்னென்னமோ மாட்டியிருக்காங்க. நீ பாருடா, அப்பா சொல்கிறத மட்டும் கேட்கணும். அப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்பா. ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. உங்கள் அப்பாவுக்கு நோஸில் ப்ளீட் ஆகுது. ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா, உங்களுக்கு மூக்கில் ப்ளீட் ஆகுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. அதெல்லாம் தொடச்சு விட்றீங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. வெளியில என்னென்னமோ பேசுறாங்கப்பா. அப்பா, என்னை விட்டுட்டு விட்டு போயிடாதீங்கப்பா. நானும் உங்க கூட வந்து. இங்க பாரா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா எங்க போற? உங்ககிட்ட தானே இருக்கேன். அப்பா சொல்றத கேட்குறியாடா? கேட்குறேப்பா. பாரு, அப்பா எல்லாம் பேர்ல எழுதிச்சிட்டேன். எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. நீங்க மட்டும் எனக்கு போதுப்பா. பாரா, நான் பண்ணதே பெரிய சித்தியை மேரேஜ் பண்ணதான். உனக்கு ஒரு அம்மா வேணும்னு தான் மேரேஜ் பண்ணேன். ஆனால் இவ்வளவுக்கு டார்ச்சலாக இருக்கு. விட்டுட்டு போப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்படி சொல்லாதீங்க. பாரா, அப்பா உன்னை விட்டு போயிட்டேன்னா வேணாம்ப்பா. அப்பா சொல்கிறத வர கேளுடா. பேரில் எழுதி வச்சுட்டேன். நான் கண்டிப்பாக உன் சித்தியோட ஒழுங்கா பார்த்துக்க மாட்டா. பேச பேச அவங்க அப்பாவுக்கு வாயிலெல்லாம் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கத்துறீங்க. சிஸ்டர் தான் கத்தக்கூடாதுன்னு. டேடி, அந்த ஆள் போகிறான் போலடா. டீ பாடாக ஏதாவது சொல்லி தொலைச்சிருப்பா. சும்மா இருக்கா? என்ன எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். டேய், படிப்புன்ட்டு அவன் மகளுக்கு எல்லாம் பண்ணிட்டான்டா. இருக்கிற சொத்து அவங்க எல்லாத்தையுமே அவன் பேர் எடுத்துட்டான். என்னக்கா, அவள் ஒரு அப்ராணி. அவளை மிரட்டுனா 2 தட்டு தட்டுனா சொத்தை பூரா எழுதிக்க போறா. அதுவும் நல்லது தான்டா. அப்புறம் என்ன பயப்படுற? இல்லைடா, இருந்தாலும் இந்த ஊருக்காரங்க இப்படிலாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். தம்பி தங்கச்சிலாம் அப்படின்ட்டு இரும ஆரம்பிக்கிறாரு. இருமெல்லாம் பிளட்டும் அப்படி வெளியில் லீக் ஆகுது. சிஸ்டர் எல்லாமே வந்துட்டாங்க. வெளியில் போசிட்டாங்க. வெளியில் உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க. அவங்க சித்தி தான். என்னடி சொன்னா? ஏதாவது காசு சொத்து ஏதாவது சொன்னானா அப்படின்ட்டு உங்க சித்தி உங்களை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா கத்திட்டு இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க. டாக்டர் வெளியில வராங்க. எங்க அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? சாரிம்மா, உங்க அப்பா டெத் ஆயிட்டாரு. இவ்வளவுதான் கத்தி அழுகுறீங்க. என்னடா அந்த ஆளு செத்துட்டானா? என்னெல்லாம் கூப்பிடவே இல்லடா. உங்க சித்திக்கு இங்க பதறுது. ஆனா உங்க சித்தியோட தம்பிக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்க அவங்க அக்கா சொன்ன மாதிரி சொத்தது எழுதி வச்சிருக்கானா அப்படின்ட்டு உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான் அவங்க அண்ணா. நீங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்கீங்க. உங்க சித்தி முதற்கொண்டு அழுதுட்டு தான் இருக்காங்க, எங்க சொத்து போச்சு அப்படின்ட்டு. நீங்க காலேஜ் செகண்ட் இயர் போறீங்க. தம்பி, என்னடா? என்னக்கா? அந்த ஆளு செத்துட்டான்டா. செத்தா எடுத்துட்டு போறேன். ஆல்ரெடி சாகதான சொல்லிட்டு இருந்தேன். செத்துட்டான், சொத்து போறான். இவ வேற அழுதுட்டு இருக்கா. என்ன சொன்னான்னு தெரியல. லாஸ்ட்ல என்ன கூப்பிடவே இல்லை, செத்து போயிட்டான். என் பிள்ளைங்களா? நீ பாருக்கா, இவ அழுதுட்டே இருக்கா. இப்ப சொல்ற மாதிரிலாம் இல்ல. அந்த ஆளை முதல்ல எல்லா வேலையும் பார்ப்போம், அப்புறம் இந்த சொத்தை பார்க்கலாம். ஏக்கா, இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுக்கா. பாரு, அவரை நீ கல்யாணம் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, அவருக்கும் குழந்தை இருக்கு. சொத்து பாதி பங்கு உன் பிள்ளைக்கு இருக்கும். என் பிள்ளைக்கு தானே மொத்தமா வரணும். அதுக்காண்டிதான் நான் கல்யாணம் பண்ணேன். தெரியும் முதல்ல இத பாப்பங்கா. சரிடா, இதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன்.
அப்படின்ட்டு உங்கள் மாமா இந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு உங்கள் அப்பாவை டீச்சரில் ஆம்புலன்ஸ் வச்சு வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க. அழுத்துட்டு கத்திட்டே இருக்கீங்க. உங்கள் சித்திக்கு அழுக வரல. உங்களுக்கு கவலையே சொத்து பூரா அவங்களுக்கு வரணும், இல்லாட்டி அவங்க பிள்ளைகளுக்கு வரணும். எங்க உங்க அப்பா உங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு வரோன்ட்டு அந்த பயத்தில் ஒரு மாதிரி வந்துட்டுருக்காங்க. உங்கள் தங்கச்சி தம்பிலாம் ஸ்கூல் தான் போகிறாங்க. அவங்களாம் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. வீட்டில் தான் ஸ்டாப் ஆகுது. உங்கள் அப்பாவை இறக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அழுதுட்ருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து கத்திட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஒன்றுலடா அழுகாதடா அப்படின்றாங்க. உங்கள் சித்தி டீ என் பிள்ளைல கூட்டிகிட்டு வர சொல்கிறா, இல்லாட்டி சொத்து பூரா இந்த பால் சொல்லிடுவாங்க, எனக்கு பிறக்கலைன்னு சொல்லிடுவாங்கடா. ஏக்கா அப்படி பண்ணுறேன்? ஆமாடா, நிறைய பேருக்குள்ளே சொத்தெல்லாம் கேட்டுக்கணும். கால் லூஸ் மாதிரி பண்ணாத. சொத்தெல்லாம் இங்கே கேட்டோம்னா பாதி பாதி ஆயிரும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கேட்போம். வக்கீல குட்டியாந்து இப்போ எல்லாத்தையும் குழப்பிடுறது. ஆமாம் ஆமாடா, இவளுக்கும் பாதியை கொடுத்துட்டாங்கன்னா போச்சு. இதான் சொல்கிறேன், எல்லா காரையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சொத்தை வாங்கிடலாம். ஆமாம் ஆமாம் டீ இவனெல்லாம் சும்மா எடுத்து போடுங்க, காசில் விளைஞ்சு போயிடும். உங்கள் சித்தியும் உங்கள் மாமாவும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் தம்பி பசங்கள்லாம் அழுகுறாங்க. அவங்கள ஹக் பண்ணிட்டு அழுத்துட்ருக்கீங்க. அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களை அக்கா தம்பி அப்படின்ட்டு ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பயங்கரமாக உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. என் பையனை விட்டுட்டு போனீங்க, அம்மாவும் போயிட்டாங்க, நீங்களும் போயிட்டீங்க அப்படின்ட்டு. உங்கள் சித்தி எனக்கென்னான்ட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. அப்பா என்ன பண்ணுவா, இதுக்கப்புறம் அவன் சித்தி தான் பார்த்துக்கணும். ஏன்ட்டு இப்படி சொல்கிற? அவள் பார்த்துக்கிற லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே அப்படின்ட்டு குருமாரியும் பேசுகிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. பயங்கரமாக கத்தி அழுகுறீங்க. உங்கள் அப்பாவை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு விட்டுருங்க அப்படி இப்படின்ட்டு கத்துறீங்க. அங்கே அவங்க ரிலேட்டிவ் உங்கள் தம்பி பசங்க இதெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு இழுத்துட்ருக்கீங்க. எல்லா ரிச்சுவலும் முடிச்சுட்டு அவங்க ரூமில் தான் உட்காந்து தேம்பி தேம்பி இழுத்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்க சித்தி கண்டுக்கவே இல்லை. சாப்பிடுமா எதுமான்னு சொல்லலை. அவங்க மைண்டுக்குள்ளே பூரா ஓகேடா டீ இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அக்கா நாளைக்கு பார்க்கலாம்க்கா. இதெல்லாம் முடியாதுடா. அப்போ அவங்க ரிலேட்டிவ் இருப்பாங்கடா, அவங்க தான் அவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன பண்ணுறது, எல்லாம் வருத்தப்படாதீங்க, அழுகாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ மட்டும் அவங்க சித்தி ஆக்டிங் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு யார் இருக்கா அப்படி இப்படின்ட்டு அழுதுட்ருக்காங்க. எல்லாம் நாங்கள் இருக்கோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் மட்டும் தான் ரூமுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா முன்னாடியே இருந்திருப்பாங்க. ஏதோ ஹெல்த் இஷ்னால உங்களை பார்த்துக்கிறதுக்காண்டி தான் பக்கத்தில் ரிலேட்டிவ் இருப்பாங்க, அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சொத்துக்காண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களை கேர் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்திருப்பாங்க. உங்கள் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கனால அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நாளாக ரொம்பவே உங்களை வெறுப்பாங்க. ஏன்னா உங்கள் அப்பா இருக்கையில் மட்டும் கொஞ்சம் பாசமாக பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு உங்கள் சித்தி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பயப்படுவீங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்பீங்க. உங்கள் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்களா, அவங்க அழுதுட்டு உங்கள் சித்தி கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் படுக்க வச்சுக்கிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் டோர் தான் தட்டிகிட்ருக்காங்க. ஆனால் முழிக்கவே முடியாமல் எந்திரிச்சிட்ருக்கீங்க. சாட பின்னாடி நாய்ஸ் சவுண்ட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டோர் சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணா அவங்க அம்மா தான். அம்மா ஒன்றும் இல்லைடா, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வா. அவங்க அம்மாவோட ஃபேஸில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக டல்லாக அழுது வீங்கி சப்பி ஆகி ரெட்டாக அப்படி இருக்கு. இல்லடா அப்பா போயிட்டான்னு வருத்தப்படாத, அம்மா நான் இருக்கெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு சிரிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா அப்படின்றாங்க. இல்லை கீழே அப்படிலாம் சொல்லக்கூடாது, கீழே வா அப்படின்றாங்க. நீங்களும் தலையாட்டிட்டு தம்பி தங்கச்சி பற்றி கேட்குறீங்க, கீழே தாண்டா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப நடக்கவே முடியாமல் ஸ்டெப்பில் இறங்கி கீழே வரீங்க. ஹாலில் பார்த்தா லாயர் இருக்காரு. உங்கள் அம்மா அவங்க தம்பி உங்கள் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் ஹாலில் தான் இருக்காங்க. பார்த்துட்டு கீழே இறங்குறீங்க. வடா ஒயன், உங்களுக்கு அந்த அங்கிளை ரொம்பவே பிடிக்கும் தெரியும், நல்லா உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களை பார்த்துட்டு அழுகுறீங்க. அவங்களும் எந்திரிச்சு வந்து அழுகாதடா ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத, அவங்க அப்பாவும் கூடயே தான் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களை சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை அங்கிள் எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுகுறீங்க. உங்கள்கிட்ட உங்கள் சித்தி இருக்காங்களாடா, அவங்க தம்பியும் என்னடா லாயர் வந்திருக்காரு, என்னடா சொத்தை பற்றி பேச போகிறாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்களா சித்தி, அவங்க தான் உங்களை ஹக் பண்ணிட்டு நாங்களாம் இருக்கலடா, எதுக்கு அழுகுற, இதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாம் நான் தானடா அப்படின்றாங்க. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு இங்கே பாரு அவன் உங்கள் அப்பா சாக போகிறான்னு தெரிஞ்சுட்டு தான் முன்னாடியே என்னை கூப்பிட்டு அவர் பேர் இருக்க சொத்து
இந்த வீடு, பேங்க்ல நடக்கிற மணி, ஜுவல்ஸ் எல்லாமே சித்தியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு அவளுடைய பேக் ஓப்பன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இல்ல அங்கிள், எனக்கு எங்க அப்பா மட்டும்தான் எனக்கு அப்படிலாம் சொல்லாதடா. அதெல்லாம் எடுத்து உங்க கையில கொடுக்குறாங்க. நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. உங்க அம்மாவுக்குலாம் நெஞ்சு வலியே வந்துரும் போல. என்னடா அந்த ஆளு அவ கையில கொடுத்துட்டு இருக்கா? இருக்கா என்னன்னு பாப்போம். ஏய், என் பிள்ளைங்களா இருக்கா பாப்போன்றல. அந்த கிழமை என்ன சொல்றான்னு. என்னங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உன் பேர்ல தான் இருக்கு. இந்த வீடு, இங்க உங்க அப்பா சின்ன பிசினஸ் வச்சிருக்காங்க, அது எல்லாம் உன் பேர்ல தானே இருக்கு. இந்த மணி அக்கௌண்ட்ல இருக்கு. இந்த பாஸ்வேர்டு உனக்கு உன்னுடைய டேட்டா பர்த் தான். உன்னோட ஃபிங்கர் வச்சா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். உனக்கு ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. உங்க சித்திக்கு மயாக்கோ வந்து கத்துறாங்க. என்ன சொல்றீங்க? சொத்து பூரா இவ பேர்ல போயிடுச்சுன்னா அப்ப ஏன் 2 பிள்ளைங்க வச்சு நான் என்ன பண்றது? என் பிள்ளைங்க என்ன ரோட்ல பெத்து விட்டாரு? சொத்து பூரா இவ பேர்ல எழுதுக்க கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. கிழவன்காரன் சொத்த பூரா அவ பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான். உங்க அப்பாவை கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ஏன் அப்படி அப்பா பேசுறீங்க? வாய மூறி. வேணா அப்பா அப்படி இருக்கவே ஏன்டி கல்யாணம் பண்ணா? எதுக்கு 2 பிள்ளை பத்தா? உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் வேணும். நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கணும். இந்த வீட்டெல்லாம் நான் கிளீன் பண்ணணும். நான் என்ன வேலைக்காரியாடி? இன்னமும் உங்க அப்பிட்ட பிச்சை எடுத்த மாதிரி ஒன்டே பிச்சை எடுக்கணுமா? என் பிள்ளைல பிச்சை எடுக்கணுமா? ஏ வக்கீல, அப்படிப்பட்டவன் ஏயா என் பிள்ளைகளுக்கு மட்டும் சொத்து எழுதிக்க இருக்கா? என்ன ஏன் கல்யாணம் பண்ணா? அப்படின்னா நான் வேலைக்காரியலா? அண்ணா அப்படின்னு உங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. உங்க தம்பி அப்படித்தான் என் அக்காவை எது கல்யாணம் பண்ணா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த சொத்து பூரா என் பேர்ல தான் இருக்கு. ஏன்னா பாவம் பண்ணி கொடுத்தாதான். ஓ, இவங்களுக்கு பிச்சை போடுறாளா? ஒழுங்கு மரியாதை அந்த சொத்தை பூரா பிள்ளை 2 பேர்லயும் எழுதி வைக்க சொல்லுங்க. அந்த ஆளு படிப்புன்ட்டு இவளுக்கே எல்லாம் பண்ணிட்டான். என் பிள்ளைங்க ஸ்கூல் போகுதுங்க, நான் எங்கிட்ட போய் பிச்சை எடுத்து என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? ஒழுங்கா அவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் படிக்கலாம் வேணாம். சொத்தை பூரா என் பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்க சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த லாயர்ட்ட உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அழுகா வருது. நீங்க பாருங்க, இந்த பொண்ணை அப்படி மிரட்டினீங்கன்னா உங்க மேல நான் கேஸ் போடுவேன். ஓ, போடுவையா? போடுவேன். வேணாங்க அம்மா. என்னடி அம்மா? நன்றி கட்டவளே, உங்க அப்பன் நன்றி கட்டவ. இவ்வளவு நாள் அவர் கூட வாழ்ந்திருக்கேன்னு கொஞ்சமாவது இறக்கப்பட்டானா? சொத்து பூரா உன் பேர்ல எழுதிச்சுட்டு அம்மான்ற பதவி மட்டும் நான் கொடுக்கணுமாடி? அங்கிள், அம்மா கேட்டபடி அவங்களே சொத்து பூரா எடுத்துக்கிட்டோம். எனக்கு வேணாம். இங்க பாரு வயன், இந்த மாதிரி மிரட்டி இப்படிலாம் சொத்தெல்லாம் வாங்க முடியாது. அதுவும் ஃபுல்லாலாம் எழுதி வைக்க முடியாது. உங்கப்பா இதுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காரு. மிரட்டி இந்த மாதிரி பாருங்க பாருங்க எப்படி பண்ணியிருக்கான்னு. கிழட்டு பையன். இவனை நம்பி இந்த வயசுல நான் மேரேஜ் பண்ணி இந்த குழந்தை பெத்தி கொடுத்தா இவ எப்படியெல்லாம் பேசியிருக்கான். நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டான். என்று கண்ணா அப்படின்னு உங்க அம்மாவோட தம்பியும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா. அப்பா. என்னடி அப்பா? ஒன்று வாங்குறதுக்கு அந்த ஆள்கிட்ட நான் கை எடுத்து பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இப்போ உன்ட்ட நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா என் பிள்ளைய உன்ட்ட பிச்சை எடுக்கணுமா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அவன் தம்பி தங்கச்சிங்கம்மா. அதான் தெரியுதுல்ல, நீ படிச்சதெல்லாம் போதும். சொத்து பூரா என் பையன் பேர்ல என் பிள்ளைங்க பேர்ல எழுதி. சரிம்மா. இங்க பாருங்க ஓயன், இந்த டாக்குமெண்ட்ல படிச்சு பாருங்க. இவ்வளவு சீக்கிரம் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. இதுல ரூல்ஸ் இருக்கு. அப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா ஓயனா நான் கோர்ட்ல போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அம்மா ஒரு மாதிரி ஜர்க் ஆகுறாங்க. உங்க தம்பி கைய பிடிச்சுக்கிறான். என்னடா அந்த ஆள் இப்படி பண்றான்? விடுக்கா, மொத்தமா போய் தொலைஞ்சிரும். இவ தானே சமாளிச்சிடலாம். நம்ம தனியா பேசிக்கலாம். இந்த ஆள் இருந்தா அந்த பிள்ளை குழப்பிடுவான். ஏதோ சொல்றடா. உங்க அம்மா அமைதியாடுறாங்க. சரி, என் பொண்ணு தானே, நான் பாத்துக்கிறேன். வந்த வேலை முடிஞ்சிச்சுல, நீங்க போலாம். ஓயன் பயப்படாதடா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதெல்லாம் என்ன ப்ராப்ளம் வராது. என் பொண்ணை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். போ, டோர் ஓப்பன்லேயே இருக்கு. சரிம்மா. சரி அங்கிள். உங்கள் ஃபோர்கிட்ட ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டு போகிறாங்க. கண்டினியூஸோட திரும்புறீங்க. ஓயன். அம்மா. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கூட பார்க்குறேன். சரிங்கம்மா. அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்க. உங்களுக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை. உங்களுக்கு இந்த சொத்து மேலெலாம் எந்த ஆசையுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சது உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்களை பாசமாக பார்த்துக்கிறதுக்கு, கேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அவ்வளோதான். மற்றபடி இந்த சொத்து இதெல்லாம் வச்சுக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு சிம்பிளாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நான் தான் சொன்னேன் இல்லைக்கா. பாரு, கொடுத்துட்டு போயிட்டாடா. பாரு, எல்லாம் பேரில் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். பாரு, குட்ட இடத்துல கிழித்து வச்சுட்டு போயிருக்கான். கழட்டு பையன். இவனுக்கு சோறு போட்டு பக்கனையா படிச்சு ஊத்துனா என்ன வேலை பார்த்துட்டு போயிருக்கான் பாத்தியாடா? சிரிச்சு சிரிச்சு பேசி மயக்கிட்டான்டா. நீ இல்லடா, அவனை மயக்குனேன். சொத்துல பண்ணாம விட்டேன்டா. விடுக்கா, பாத்துக்கலாம். உங்க மாமா, அதாவது உங்க அம்மாவோட தம்பி, உங்க அம்மா எல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சு பாக்குறாங்க. என்னடா
இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணிச்சுட்டு போயிட்டான். அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்னடா அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் மாமா என்னமோ பேசிக்கிறாங்க. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்களை தான் ஃபுட் சாப்பிட கூப்பிட்றாங்க, நீங்கள் வரல அப்படி இப்படின்றீங்க. வாடா, உன் தம்பி தங்கச்சியெல்லாம் உன்னை பார்க்காம ஒரு மாதிரி இருக்காங்க வா அப்படின்ட்டு உங்களை நைஸ் பண்ணி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே உங்கள் தம்பி தங்கச்சியெல்லாம் உங்ககிட்ட ஓடியாந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. உங்களுக்கு ஃபுட் சாப்பிடவே பிடிக்கல. உங்கள் அம்மா உங்களுக்கு தட்டை புட்டலாக கவனிச்சிட்ருக்காங்க. உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டு, நல்லா சாப்பிடுறா, ரொம்ப ஏங்கி போயிட்டேல்ல, இதுக்கப்புறம் அம்மா நான் இருக்கேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறம் உன் மாமா உன்னை நல்லா பார்த்துக்குவான். உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. உங்களுக்கு சாப்பிடவே முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. உங்கள் அப்பா உங்களை ரொம்ப பாசமாக உங்களுக்கு அவரே ஃபீட் பண்ணி உங்களுக்கு காலேஜுக்கெலாம் அனுப்பிவிடுவார். ரொம்ப அழுக்க வருது. எனக்கு போதும்மா. என்னடா அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிட நல்லா. சாப்பிட்டா தானே தெம்பாக இருக்க முடியும். நீ சாப்பிடாதனால பாரு, உன் தங்கச்சி உன் தம்பியெல்லாம் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொன்னோன்னே அவங்கள பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கும் ஃபீட் பண்ணி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அவளுங்கன்னு சாப்பிட்றாங்க. அப்புறம்டா தம்பி, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும்டா. சொல்லிட்டேலக்கா, பத்திரமா பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பாரு, எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னம்மா பார்க்குற? உன் மாமன் என் தம்பி. நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்லம்மா, அதான் பாவம் இல்லை, நம்ம யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதாண்டி என் தம்பி உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். உன்னை நல்லா பார்த்துப்போம். உன் மேலே உயிராக இருக்கான். அம்மா, என்னம்மா ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதம்மா, ஒரு மாதிரியாக பார்ப்பான். உங்களை ஒரு மாதிரி தப்பாக டச் பண்ண பார்ப்பான். உங்கள் ரூம்குள்ளே உங்கள் திங்ஸை ஸ்மெல் பண்ணுறது, உங்கள் ட்ரெஸ்ஸை டச் பண்ணுறது. ரெஸ்ட் ரூம்குள்ளே குளிச்சுட்டு இருந்தா டோர்கிட்ட ஒரு மாதிரி நின்று ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கியா அப்படி இப்படிலாம் கேட்பான். ரொம்ப நடுங்கும், பயமாக இருக்கும். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு மேரேஜ் வேணாம். எனக்கு பிடிக்காது. என்னடி சொல்கிற? பிடிக்காதா? என் தம்பி எப்படிப்பட்டவன், நல்லவன், எவ்வளோ பேர் தெரியுமா அவன் காலில் வந்து விழுந்துட்டு இருக்காளுங்க. ஆனால் அவன் ஒத்த காலில் ஒன்னே தான் மேரேஜ் பண்ணணுன்ட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை வேணான்ற? இங்கே பாருவாயன், இன்னும் 2 daysல உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம். அம்மா, அவர் என்னடி, உன்னை விட அவனுக்கு ஏஜ் கொஞ்சம் தான் ஜாஸ்தி. பாரு, என் தம்பி எப்படி சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு 45 வயசு, உங்களுக்கு 19. டைனிங் டேபிள்னு எழுந்திரிச்சிட்டு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. ப்ளீஸ்மா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ்மா, நான் படிக்கணும். அப்பா சொன்ன மாதிரி நான் ஒர்க்குக்கெலாம் போகணும். அதெல்லாம் ஒன்றும் பிடுங்க வேணாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரொம்ப ராட்சசி மாதிரி கத்திட்ருக்காங்க. என்னடி எல்லாத்தையும் சொத்தை அமுக்கிட்டு எப்படியாவது லவ் பண்ணிவிட்டு அவன் கூட ஓடிட்டு போடலான்னு பார்த்துட்ருக்கியா? பண்ண அப்படின்னு கத்திட்ருக்காங்க. நீ இப்போ மட்டும் பண்ணிக்கல அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போய் இதையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சித்தி தலையிலையும் அந்த 2 பசங்க தலையிலையும் ஊற்றி விட்டு மேக்ஸ் பாக்ஸ் வச்சு, இப்போ நீ இதுக்கு மட்டும் ஒத்துக்கலை, நாங்கள் குடும்பத்தோடு செத்துருவோம், நாங்கள் செத்தா நிம்மதியா அப்படி இப்படின்ட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் அழுகுறீங்க வேணாம் வேணான்ட்டு. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. நீ கேட்க மாட்டேல்ல அப்படின்ட்டு பற்ற வைக்க போகிறாங்க. ஏண்டி என்ன மேரேஜ் பண்ணிக்க உனக்கு என்னடி பண்ணுது அப்படின்ட்டு உங்கள் ஹேரை பிடிக்கிறான். உங்களுக்கு பயம், உன்னை தொட்டாவே ரொம்ப பயமாக இருக்கும். பாரு, உங்கள் அப்பனை கொண்ட இப்போ என் அக்கா பசங்களெல்லாம் கொல்ல பார்த்துட்டியா? தம்பி விடுடா, நாங்கள் செத்தாதான் அவன் நிம்மதியாக இருப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மா அந்த மேக்ஸ் பாக்ஸை பற்ற வச்சுட்டாங்க. அம்மா, நான் பண்ணிக்கிறேம்மா, இது பண்ணிடாதீங்கம்மா. மாமா மேரேஜ் பண்ணிக்கிறேம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்குறேன். இது பண்ணிடாதீங்கம்மா, எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னால் முடியலம்மா, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்க தம்பியை பார்க்குறாங்க. ஒன்றும் ஒரு டெபிள் மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். கீழே ஃப்ளோரில் உட்காந்து அழுகுறீங்க. உங்கள் தம்பி தங்கச்சிங்களாம் உங்கள் கிட்ட ஒடியாந்து அழுகுறாங்க. அவங்களே ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. அக்கா, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருக்கா. அம்மா விட்டுருங்கம்மா, அம்மா பாவக்கா. உங்கள் தம்பி சொல்லிட்டு இருக்கான். உங்கள் அம்மா அவன் வாயை மூட சொல்கிறாங்க. அம்மா, தம்பி திட்டாதீங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் தம்பி தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஏன்னா அவங்க மேலே ஏதோ ஸ்மெல் மாதிரி எந்திருக்கும், சும்மா கலர் பொடி கலந்து லைட்டாக அதில் ஸ்மெல் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி. ஏன்னா அவங்களோட பசங்களடா எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. எப்படா சூப்பர்க்கா.
இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அழுதுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே டோர் நாக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறீங்க. தூங்கவே இல்லை. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா தான் சாரி கொடுத்து இந்த ஜுவல்ஸ்லாம் கொடுத்து கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்கு ஏன்னு எதுவுமே கேட்கல. நீங்களும் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை தான் கீழே கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்லாம் கேட்குறாங்க, உன்னோட அப்பா செத்து 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட், மேரேஜ். அவ சின்ன பொண்ணுக்கு என்ன உன் தம்பி ஏஜ் டிஃப்ரெண்ட்டு, பாவம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. வேலையை பாருங்க. என் தம்பிக்கு என்ன குறைச்ச? ஏஜ் தானே. இதுக்கப்புறம் என் தம்பி தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்க போகிறான். எங்களுக்குன்னு யார் இருக்கா? அதான் என் பொண்ணை என் தம்பிக்கே மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் ரிலேட்டிவ்லாம் வந்து சொல்லுமா, உனக்கு ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சொல்லு அப்படின்ட்டு உங்கள் சீஸை பிடிச்சி கேட்டோன்னே, என்ன என் பொண்ணை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சம்மதத்தோடு தான் பண்ணிகிட்ருக்கா. ஒயன் சொல்லுடா, அம்மா உன்னோட ஃபோர்ஸ் பண்ணுறேண்ணா. உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, கண்ணு கலங்குது. உங்களை பார்த்துட்டு இல்லை தலையாட்டுறீங்க. பார்த்தீங்களா, அவளே சொல்லிட்டா. இல்லைங்க அப்படின்ட்டு உங்கள் கையில் பிளேட்டை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஜூஸ் போய் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படியே கை நடுக்கத்தோட மனசில் அவ்வளோ பெயின் வச்சுட்டு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க. அங்கே உங்கள் மாமா கொடுக்கல, அவங்க கையெல்லாம் டச் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அழுக வருது. எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு என் அக்கா பொண்ணு தான் இருந்தாலும் எனக்குன்ட்டு என்ன போடுறாங்க அப்படி இப்படின்ட்டு உங்கள் மாமா கேட்குறான். உங்கள் அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா தம்பி இப்படி கேட்குறான்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு, என் மகளுக்கு தானே நான் நல்லாவே செய்வேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா இப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணி முடிக்கிறாங்க. உங்கள் மாமா ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு எல்லாமே அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ரிலேட்டிவ் எல்லாம் போகணுன்னு ரூம்குள்ளே உங்கள் மாமாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கு தான் செம்மையாக சண்டை போகுது. என்னக்கா எல்லாத்தையும் நீ வச்சுக்காம நான் என்ன பண்ணுறது? என்னடா உனக்கு ஒயனை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு அவளை பிடிக்கும். கல்யாணம் பண்ண தான் ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி சொத்தப்புறம் கொடுக்க முடியுமா என்ன? அதுக்காண்டி அவளை மேரேஜ் பண்ணிட்டு சொத்தப்புறம் நீ ஆட்டே போட பார்க்குறியாடா? உனக்கு பொண்ணும் கொடுத்து உனக்கு சொத்தும் கொடுக்கணுமா? என்னக்கா எப்படி சொல்கிற? தம்பியாக இருந்தாலும் எனக்கு சொத்து முக்கியம்டா. நான் ஒன்று ஃபுல்லாக எடுக்கலையே, பாதி தான் கேட்குறேன். அவளுக்கு இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டுரு, இவ்வளவோ எனக்கு செட்டில் பண்ணிடு. என்னடா தம்பி இவ்வளோ கேட்டுட்ருக்க? அப்புறம் எவ்வளோக்கா கேட்க? இங்கே இருக்க பிஸ்னஸும் உனக்கு, அப்புறம் இந்த வீடு இதை விற்றா எவ்வளோ போகும் தெரியுமா? ஆனால் நான் அந்த வீடோட ப்ராப்பர்ட்டி கேட்கவே இல்லை. இந்த வீடு நீ வச்சுக்க, அப்புறம் அந்த பிஸ்னஸையும் நீ வச்சுக்க. அதில் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஜுவல்ஸ் இவ்வளோ பேமெண்ட், நான் தனியாக போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இதுக்கு டீல்னா ஓகேன்னா சொல்லு, இல்லைனா எல்லாத்துலேயும் ஷேர். உங்கள் அம்மாவுக்கு ஜர்க் ஆகுது. சரி இதோட கேட்டானே அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஓகே சொல்லிடுறாங்க. இந்த நியூஸ் எதுவுமே தெரியாமல் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. எனக்கு அவரை பிடிக்காது. எனக்கு பயமா இருக்குப்பா. என்னை எப்படி காப்பாத்துங்க அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங், உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு மேரேஜ்னு தெரிஞ்சோன்னே அந்த லாயர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இருந்தாலும் சொல்லுமா நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லை எனக்கு மேரேஜ் பிடிச்சிருக்கு, நான் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அன்னைக்கு மேரேஜ் நடக்குது. உங்களுக்கு அவன் தாலி கட்டுறான். அந்த ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. லாயருக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. அவரும் வராரு. அந்த பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் அம்மாட்ட தான் இருக்குது. எடுத்து அந்த டேபிள் வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட், அந்த லாயர், உங்கள் ஃபேமிலி, அதாவது உங்கள் அம்மா, உங்கள் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டேனா, அவள் புருஷனோட போயிடுவா. அதனால தான் என் பொண்ணு பாதி சொத்தை என் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னான். அவர் உங்களை பார்க்குறாரு. அமைதியாக ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. என்னம்மா ஓயன் அமைதியாக இருக்க? அப்படி தானே சொன்னேன். உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. இப்போ தான் நீங்களே இதை கேட்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? அவள் போட்டுக்க ஜுவல்ஸு, அவளுக்கு பேமெண்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மாப்பிள்ளை வரதட்சணை கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். தம்பியாக இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்ல அப்படின்ட்டு உங்கள் அம்மா டயலாகாக அளந்து விட்டுட்ருக்காங்க. என்னம்மா ஓயன் இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படின்னு மட்டும் தலையாட்டுறீங்க? அதான் சொல்லிட்டாள் அப்படின்ட்டு ஓயன் இந்தடா. உங்கள் அம்மா பென் கொடுக்குறாங்க. உனக்கு ஓகேவான்ட்டு அந்த லாயர் கேட்குறாரு. நீங்கள் தலையாட்டுறீங்க. நீங்கள் படித்து கூட பார்க்கல, பேப்பரில் எல்லாத்துலேயுமே சைன் போடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஸ்மைல் தாங்கவே முடியலை. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவசியம் இல்லை இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா அவரும் சரிம்மா பார்த்து பத்திரமாடா, ஏதாவதுனா கால் பண்ண அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. உங்கள் அம்மா அவ்வளோ ஹாப்பியாக அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு
சரிடா தம்பி, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு அவனோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளில போகிறான். உங்கள் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் உங்ககிட்ட வரணும்னு அழுதுட்ருக்காங்க. உங்கள் அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. எதுவுமே பேசலை. ஜடமா அவங்க கண்ணில் டிஎஸோட வெளில போகிறீங்க. ஏறுடி. ஏய் ஒயன், உன்னை தாண்டி ஏறு அப்படின்னு உங்கள் காதுக்கு சொன்னோன்னு பயத்தில் அவனை பார்த்துட்டு ஏறு அப்படின்னோன்னு நீங்களும் ஏறி உட்காந்துட்ருக்கீங்க. அவனும் உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். உங்களை பார்க்கல அவனுக்கு இப்போயும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கு. உங்கள் கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி உரசிட்டு அப்படி இருக்கான். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிற்கிது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே தெரில. உங்கள் கையை பிடிச்சிட்டு பேக்கெலாம் பிடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறுறான். கொஞ்சம் ரிலேட்டடாக இருப்பாங்கள்டா பார்க்குறாங்க. உங்கள் கழுத்து பூரா ஜுவல்ஸு, இந்த வெட்டிங் சாரியோட தான் அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. இறங்கிட்டு அகைன் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கீங்க. எங்கே போகிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஜடா மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. கண்ணெல்லாம் டியர்ஸ். அப்படியே மனசுலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல். ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் ஆகுது. உங்கள் கையை பிடிச்சிட்டு இறங்குறான். பேக்கை தூக்க முடியாமல் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணை பூரான் உங்கள் நெக்கில் இருக்க அந்த ஜுவல்ஸு. அழகாக இருக்கீங்க. சின்ன பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவங்க மேலே அப்படியே பைத்தியமாக எப்படியாவது எடுத்துக்கணும்ட்டே தெரியவான். இப்போ நீங்களே கிடச்சிட்டிங்க. சொத்தும் அவனுக்கு ஹாப்பியோட ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். இங்கே ஒரு குட்டி பேக்கு, அதில் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ, உங்கள் அப்பாவோட திங்ஸு, உங்கள் திங்ஸு அவ்வளோதான் இருக்குது. போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அவன் எதுவுமே உங்களை எடுத்துக்க விடலை. அது ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி ஜடா மாதிரி உங்கள் சாரீ கூட பின்னுது. தூக்க முடியலை. நீங்கள் என்னமோ மாதிரி போயிட்டுருக்கீங்க. அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டுருக்கான். வயன், பயப்படாத, மாமா இருக்கேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இதுக்கப்புறம் நான் தான் உன் புருஷன். உன்னை எவ்வளோ நாள் தெரியுமா ஆசை. இன்றைக்கி உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஒரு ஹோட்டலில் இருப்போம். அப்புறம் ஒரு வீடு, இந்த காசில் வீடை வாங்கிட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த காசை பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வரான். உங்கள் காதில் எதுவுமே விழுகல. டீ யார் அது, புது ஆளுங்களாக இருக்காங்க. மச்சான் டீ பக்கத்தில் ஒரு குட்டி இருக்குடா, செம்ம அழகாக இருக்குடா அப்படின்ட்டு அவங்க பைக்கில் வந்திருப்பாங்க. அவனை நின்று ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்காங்க. அந்த பைக் லைட்டில் உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி க்ளோவாக அடிக்கிறாங்க. கண்ணு கூசி உங்கள் கையை ஒரு மாதிரி உங்கள் கண்ணை கவர் பண்ணுற மாதிரி. பக்கத்தில் உங்கள் மாமா, டேய் யாராவன் என் பொண்டாட்டி மேலே அடிக்கிறது அப்படின்ட்டு உங்கள் கையை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறான். மச்சான் சொல்ச பாரா, புதுசாக கல்யாணம் இருக்கு போல் அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அப்படி நடந்து உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் கண்ணு கூசுது இல்லடா ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அந்த பேக்கையும் பிடிச்சிட்டு உங்கள் மாமா உங்களை ஒரு பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். மச்சான் பாரா, பொண்டாட்டி ஆண்டா, யூத்துக்கு டெல்லி பொண்ணு பூத்து மாதிரி கிடச்சிருக்கடா. டேய் என்னங்கடா சண்டைக்கு வரீங்களா? டேய் இருடா கிழவா, கிழவனுக்கு இந்த மாதிரி பொண்ணா பொண்டாட்டியா? மச்சான் நம்ப முடியுதாடா? சான்ஸே இல்லடா. குட்டியை பக்கத்துல சின்ன குட்டி மாதிரி இருக்கு. நான் இவனை பாரா, சொட்ட கிழவன்டா. யார பாத்துற சொல்ற? டேய் கிழவா, உன்னை பார்த்தாண்டா. என்ன பாப்பா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டானா? விட்டு பாப்பா, நாங்க பாத்துக்கிறோம். உங்க மேல கை வைக்கல, உங்க மாமா கை தட்டு. டேய் என் பொண்டாட்டி பாரா. மச்சான் கிழவனுக்கு கோவம் வருது. இப்ப நீ என்ன பண்றேன்னா இப்படியே ஓடிடுற. நான் ஓடக்கூட முடியாது. இதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் இவளை பார்த்துக்குறோம். யாரும் பொண்ணுட்டு யாரா பார்த்துக்கிறது? அச்சா பாரு, அவனை கேட்கல போலடா, காது செவிடு போல. நாங்கள் 4 பேரும் தான்டா. எப்படி தெரியுமா இருக்கா? நல்லா ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் 4 பேரும் நல்லா வச்சு செய்வோம். மச்சான் ஃபேஸே எவ்வளோ அழகாக இருக்குடா. ட்ரெஸ்ஸை போட்டு கவர் பண்ணியிருக்கா. அவனை சுட்டும் மொத்தமாக பார்த்தா உங்கள் மாமாவுக்கு கோவம் வந்து அவனை அடிக்க போயில. ஏய் பாரா, நம்மளே அடிக்கிறான். கையை பிடிச்சி பொக்குன்னு வைக்கிறாங்க. மூக்குலேருந்து ப்ளீட் ஆகுது. இப்போதான் கான்சியஸ்க்கு வந்து பயத்தோட பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? டேய் மச்சான், ஃபிகர் வாய்ஸை பாரா எப்படி இருக்குன்னு. அச்சோ அழுகாதம்மா, நாங்கள் இருக்கோம்ல 4 பேர், நல்லா வச்சு நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம். உங்களை ஒரு மாதிரி சீசை தொடுறாங்க, தட்டி விட்றீங்க. என்ன பண்ணுறீங்க? என்னடி எங்களே தட்டி விட்றா? கிழவனை பிடிச்சிருக்கு. நாங்கள் பாரு எப்படி 4 பேர் இருக்கணும், நல்லாவே பார்த்துக்குவோம். உங்கள் மாமா பார்க்குறீங்க, 2 பேர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பயத்தோட பின்னாடி ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ இன்னொருத்தவன் உங்கள் டச் பண்ண வாரான். அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா. எதுவும் பண்ணிடாதீங்களா? இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். மச்சான் ரூமில் போய் பண்ணுவோமா? இல்லை, ஓ இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு போல. மச்சான் இப்போ தான் ஆயிருக்கு போலடா. சரி பேசாம புருஷன் முன்னாடியே 4 பேரும் அவளை வச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மச்சான் அவன் கத்துறான்டா, ஆனால் அந்த பாக்ஸை ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கான். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மச்சான் அப்போ ஏதோ ஒன்று வச்சிருக்கான்டா. இன்னொருத்தவன் உங்களை பிடிக்க வரான். 4ஆவது ஒருத்தவன் அந்த பேக்கை பிடிச்சி இழுக்கிறான். விட்டுங்கடா, பேக்கை தொடாதீங்கடா. இன்னொருத்தவன் உங்க கையை பிடிக்கிறான். விடுங்க விடுங்கன்ட்டு கையை எடுத்துட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, பயப்படாத, நான் இருக்கேன். என்ன பயப்படாதப்பா,
ஓ, உன் பேரு ஒயனா? அவன் பேரு ஒயனாண்டா. உன்னையவே நாங்க தான் பிடிச்சிருக்கோம். நீ அவளை காப்பாத்த போற. முதல்ல உன்னை காப்பாத்த பாடுறா. அங்கேன்னு அடிக்கிறாங்க அவனை. உங்களுக்கு பயமா இருக்கு. முன்னாடி ஒருத்த வரான். அங்க உங்க மாமா பிடிச்சிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், கத்துறாடா. வந்துட போற. எப்படி கத்திட்டு இருக்க? உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி பேக் ஹக் பண்ண மாதிரி அவங்க வாயை க்ளோஸ் பண்றான். டேய் இங்க பாருங்கடா, அவளுக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க, இந்த பாக்ஸை கொடுத்துருங்கடா. டேய் பொண்டாட்டியவே கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் தான் வேணான்றான்டா. எப்படிப்பட்ட புருஷன்? ஏம்மா, இந்த புருஷன் தான் வேணும்னியா? எங்களுக்கு உன் பொண்டாட்டி வேணும், இந்த பாக்ஸ் வேணும். பயங்கரமா அடி வாங்குறான். பாக்ஸை கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோதான். இப்படி சொன்னோன்னு நான் அந்த பேக்ல என்ன இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள மணி இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உங்களை பிடிக்கல, ஆனா உங்க தலையெழுத்து அப்படின்ட்டு வந்தா உங்களுக்கு உங்களை விட அவனுக்கு அந்த பணம் தான் முக்கியம். பிரிஞ்சு போயிட்டீங்க. உங்களை பிடிச்சிருக்குமா? அங்கங்க டச் பண்றான். ரொம்ப கத்தி அழுகுறீங்க. அவன் கையை வச்சு அழுத்துறலடா. ஒரு கடி தான் அவன் கையில வலிச்சிச்சு. கையை விட்டான். உங்களுக்கு முன்னாடி ரொம்ப இருட்டா இருக்கு. ஓடுறீங்க உங்க பேக்கை வச்சுட்டு. ஓடுறாடா. இந்த பேக்லாம் முக்கியலடா, நம்மளுக்கு இப்பதான்டா. அந்த பேக்கோட சேர்த்து உங்க மாமா ஒரு கிக்கு தான் டம்முன்னு கீழே போய் விழுகுறான். இப்ப கூட அந்த பேக்கை விடல. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப டார்க்கா இருக்கு. எங்க ஓடுறீங்கன்னு கூட தெரியாம ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. ஓடுறாடா. டேய் அந்த என்னமோ சவுண்டு. நீங்க கொலுசு போட்டிருப்பீங்க, அந்த சவுண்டை பார்த்துதான் பின்னாடி ஓடியாராங்க. ஏய் ஓடுறாடா. பைக் வச்சுட்டு வந்துட்டான். நீங்க 4 பேருமே ஓடியாராங்க. லைட்டா அமௌண்ட் அந்த மாதிரி ஆஃப் அமௌண்ட் இருக்கு, அது லைட்டா தெரியுது. அதை வச்சுட்டு தான் ஓடியாராங்க. அப்போ கூட ரொம்ப டார்க்காக தான் இருக்கு. இது அவுட்டர் ஏரியா, கொஞ்சம் காடு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி போனால் தான் கொஞ்சம் வீடு இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸ் இது. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இது எல்லாம் ஏமாத்துறாங்கப்பா. கண்ணை தொடச்சிட்டே அப்படியே ஓடிட்டு இருக்கீங்க. காலைல செப்பல் கூட இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க. முன்னாடி திரும்பி பார்க்கவும் பயமா இருக்கு. ஏன்னா பூட் சவுண்டு கொஞ்சம் லாங்காக அந்த மாதிரி கேட்குது. ஒடியார எப்படி இருக்கும் இந்த மாதிரி. இங்கே லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீத் வாங்குது. அதில் ஒருத்தவன் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கையில் வச்சுருக்கான். அதை தூக்கி எறிகிறான். டம்முன்னு உங்கள் காலிலே விழுகுது. அம்மா, உங்கள் காலை பிடிக்கிறீங்க. சக்ஸஸ்டா. அப்புறம் எப்படி ஊறான்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் காலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வலியோட நாட்டிட்டு அப்படியே ஓடுறீங்க. அண்ணன் பூரா டியர்ஸ். ரொம்ப டார்க் ஆகுது. ஏன்னா மரங்கள் அதிகமாக இருக்கு. டீடி ஓ சின்னடாம். ஏய் ஒரு பிரச்சனை இல்லை. நைட் நேரத்தில் அங்கே எவனும் வரமாட்டான்டா. அங்கே ஓடிட போறா. டே மச்சான். என்னடா உனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? பாடுறா, ஏதோ சவுண்டு கேட்குதுடா. ஏய் யார் மிருகங்களா இருக்கும்? மச்சான் இல்லடா, நம்ம சங்கன்னு கேட்குதுடா. அதில் மானி சாதுடா. ஏய் முடிட்டு ட்ரிங்க்ஸ்டா. மச்சான் நம்ம வர்ற மாதிரி இருக்குடா. ராத்திரி நேரம் 3 பிஷஸ் தான் அலைஞ்சிட்டு தெரியுது. அதான் வந்துட்டு இருக்கு. வச்சாடே சங்கக்கா. ஏ சாமானா ஆல்ரெடி எனக்கு காண்ட மாதிரி இருக்கு. எனக்கு எந்த ஃப்ளோரும் கிடைக்கலன்னு டென்ஷன் மாதிரி இருக்கு. அந்த மயிராண்டிமா என்னடா பண்றான்? அவன் வாய முடுறான். ஜங்குக்கும் கேக்குது. திரும்புறான். அவன் பேண்ட் பேக்ல இருந்து போன் எடுக்கிறான். டம்முன்னு வந்து ஜங்குக் ஜஸ்ட்லயே யாரு? உங்களுக்கு பயம். ஆமாமானுக்கு அள்ளு விட்டுருச்சு. இது ஒரு உருவம் ஜங்குக்கு மேல இருக்குன்னு. ஜங்குக் ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்டோன்னு டவுன் பண்ணி பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு பயம், எது மேலே இடிச்சிட்டோம் அப்படின்ட்டு கை எடுக்கிறீங்க. ஜங்குக் வாய்ஸ் கேட்டோன்னு அவன் உங்களை பிடிச்சிட்டான். யாரு பண்ண? உங்களுக்கு பயம், யாருன்னே தெரியல. ஒரு மாதிரி பிடிச்சிருக்காங்க. பேசாம அமைதியா இருக்கும். பயமா இருக்கு. யாரோ உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. யாருன்னு தெரியல. வயதுல பின்னாடி போலனா உங்க ஹிப்போடு சேர்த்து, அதாவது பிடிச்சிக்கிட்ட மாதிரி இப்படி இருக்கு. உடம்புலாம் நடுங்குது. ஜங்கக்கா அவன் பேண்ட் பேக்ல இருந்து போன் எடுத்து சைடா ஆன் பண்றான். அவனோட ஃபேஸை பாக்குறீங்க. அவன் ஃபேஸ் ஃபுல்லா ஹேரு. அவன் நோஸ் லிப்ஸ் தான் தெரியும். ஷர்ட் போடாம இருக்கான். நெக்ல அவ்வளோ செயின். நெக்கு வரைக்கும் கொஞ்சம் மாதிரி டாட்டு போட்ட மாதிரி ஒழுங்கா தெரியல. வாட்ச் ஆன் பண்ணி உங்க ஃபேஸ்ல அடிக்கிறான். கண்ணு கூஸ்து. உங்களை பார்த்தா கண்ணு டியர்ஸ். பயத்தோட அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபேஸை பார்க்க முடியல. உங்க கையை வச்சு ஒரு மாதிரி இந்த டார்ச்சை மறைக்கிற மாதிரி, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தள்ளி போலான்னு இந்த டார்ச்சை ஒரு மாதிரி தள்ளி விட்டு அவன் கையெடுக்க பார்க்க பின்னாடி பயத்தோட பாக்குறீங்க. திரும்பி யாரு நீ? இங்க பின்னாடி தான் பாக்குறீங்க. உன்னை தாண்டி யாரு நீ? பொண்ணுடா. நான் ஏதோ பேய பூதமா நினைச்சிட்டேன். ஏய் சாமான பயமுறா. சார் சார் என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க. கை எடுத்தோட பாக்குறீங்க. திரும்பி முன்னாடி இருக்கணும் தான் பாக்குறீங்க.
வேற கூசுது. ஃபோனை தள்ளி வச்சுட்டு உங்க இப்போ நல்லா லைட்டா ப்ரெஸ் பண்ண பிடிச்சிட்டு இருக்கான். டேய் மச்சான், யார் அது? சங்கக்கா அங்க பாரா, 4 பேரு சைடா பாக்குறான். 4 பேர் நிக்கிறாங்க. இவங்களும் திரும்பி பாக்குறீங்க. சார் சார் சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார், இவங்கிட்ட இருந்து. டேய் ஜங்குக்குடா, இருடா சமாளிப்போம். பாரு ஜங்கு, இந்த பொண்ணு எங்கது ஒருத்தர நாங்க கூட்டிட்டு போயிருவோம். என்ன உங்க பொண்ணு? அச்சா ஜங்குக்கா, ஷாலாண்டா, சரியான காட்சி பசங்கடா. அதுல இன்னொருத்தவன் தெரிஞ்ச பொண்ணுதான். இல்ல அழுது. இல்ல எனக்கு யாரு தெரியாது. என்னடா தெரிலன்றா? நீ பாரு தங்கச்சி ஓயன், வா வீட்டுக்கு போலாம். இல்ல அவ அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பா. மேரேஜ் ஆச்சா அந்த கோத்துல அப்படி பண்ணிட்டு இருக்கா. அனுப்பிச்சு விடுங்க. கிட்ட வரான். சார் சார் என்ன விட்டுருங்க சார், நான் இங்க போயிரு. அவன் ஹெட்ல புல்லட் பாயுது. வாட்ச் ஆரம்பிச்சிட்டான். பயத்தோட முன்னாடி இருக்கணும் பாக்குறீங்க. உடம்பே நடுங்குது. பார்க்கையில ரொம்ப பயமா இருக்கு. அகைன் புல்லட், 3 புல்லட். அப்படியே பயத்தோட பின்னாடி பார்த்தா 4 பேருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. உடம்பெல்லாம் நடுங்குது. என்னடா அப்படின்ட்டு சாம்பவன்ட்ட தூக்கி போடுறான். ஏன்டா வச்சான் உங்களை பாக்குறான். சொல்லு உன் பேர் என்ன? உன்னை தாண்டி விட்டு தள்ளி போக பார்த்தா உங்களை அவன் கிட்ட இழுக்கிறான். க்ளோஸா போய் நிக்கிறீங்க. அவன் பாடியும் ஆகிற மாதிரி. பாரு, என்னை பார்த்து நீ பயப்படலாம் வேணாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உன்னை துரத்துனவனா போட்டேன். இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். செல்லுன்ற அவன் ஹெட் டவுன் பண்ணி உங்களை பார்த்து வேற என்ன? உனதான் பயப்படாது அப்படின்ட்டு உங்களை கட்டி பிடிக்கிறான். கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன மாதிரி இருக்கா, நல்லா நசுக்குறா. அவன் ஹெட்டை அவங்க நெக்கிட்ட வைக்கிறான். போட ஸ்மெல்லு அவனுக்கு அப்படி இருக்கு. உங்க கையை வச்சு அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. நல்லா மூச்சை முட்டுது. உங்க பேக் முதுக தள்ளிப்பாங்க. ஒரு மாதிரி கிரிப்பா பிடிக்கிறான். அவன் மூக்கெல்லாம் உங்க ஹேருக்குள்ள அப்படியே புட்டு நுழைக்கிறான். மச்சான் ஜங்குக்கா அப்படின்ட்டு பக்கத்துல வந்து தள்ளடா தள்ளடா, பிள்ளை பயப்படுதுடா. ஆமா பயப்படாதம்மா, என் மச்சான் ரொம்ப நல்லவன், உன்னை காப்பாத்திருக்கான்ல, அதான் ஒரு ஹாப்பில கட்டுப்பிடிக்கிறான். நீ பயப்படாதடா, இங்கக்கா கொஞ்சம் நகர்டா, பிள்ளை பயப்படுதுல. மச்சான் கண்ட்ரோல்டாடி. ஜங்குக்க பாக்குறான். ஜங்கு சாமானை பார்த்து முறைக்கிறான். சிரிச்சுட்டு உங்களை பார்த்து, என் மச்சான் தான் பார்க்கையில ஒரு மாதிரி இருப்பான், அவன் ரொம்ப நல்லவம்மா, இப்படிதான் பொண்ணுக்கு யாராவதுக்கு பிரச்சனை வந்தா இப்படிதான் பண்ணிடுவான். நீ பயப்படாதம்மா. என்னம்மா எங்க இருந்துமா வர நீ? ஏமா அவங்க 4 பேரும் துரத்திட்டு வராங்க. எங்கெல்லாம் பொம்பளை பொறுக்கி பசங்கம்மா. இப்பெல்லாம் நைட்ல ஒத்தையில வரலாமா? அதுவும் இந்த மாதிரி பிளேஸ்ல. ஏமா அப்படி ஒத்தையில வந்திருக்க? உன் கூட உங்களுக்கு உங்க மாமாவை சொல்ல பிடிக்கல. அவன்கிட்ட இருந்து எவ்வளவோ தப்பிக்கலாம் நினச்சிருப்பீங்க. அவனே மேரேஜ் பண்ணிட்டான். ஏன்னா அவன் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவன் நல்லவனே இல்லை. இப்போ காசுக்காண்டி உங்களவே வானான்ட்டான். அகெயின் போய் அவன்கிட்ட போகணுமா அப்படின்ட்டு. எனக்கு யாருமே இல்லை. ஏன்னா யாருமே இல்லையா மச்சான் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்தா அவன் கண்ணு பூரா எங்க பார்க்குறான் அப்படின்ட்டு உங்களை பார்த்தா அவங்க ஜஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கான். மச்சான் அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சரி விடுமா, உனக்கு யாருமே இல்லை. ஜங்குக்கு பக்கத்தில் போய், மச்சான் பாவண்டா, சின்ன பிள்ளை மச்சான், அந்த பிள்ளை கழுத்தை பாரு. அதான்டா மச்சான், நீ எங்கே பார்க்குறேன்னு தெரியும், காஜி மாதிரி பார்க்காம ஒழுங்கா பாருடா. கழுத்து பூரான்னு சொல்லி போட்டிருக்கான். மச்சான் ஜல்ஸ் இல்லை, தள்ளி போட்டிருக்க பிள்ளை பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான், கல்யாணம் ஆன பிள்ளை. ஜங்கு பார்க்குறான். சாமானை பார்க்குறான். கல்யாணம் ஆன பிள்ளைடா, பாவம் சின்ன பிள்ளையா இருக்கு, ஒன்றும் தெரியல மச்சான், புதுசு போல. கல்யாணம் ஆனடா, அவெல்லாம் எவன் யோகியமாக இருக்கா? உங்களை பார்க்குறான். அவன் உன் புருஷங்க. உன்னை தாண்டி தெரியாது. தெரியாது என்னம்மா தெரியாதா? வசதியாக போச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னம்மா எங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க? அப்படிதான் கேட்குறான்ல. நீங்களும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு உங்களுக்கு நடந்தது எதுவுமே சொல்லாம, இல்லை பஸ்ல இருந்து கிளறுங்க, இல்லை இவங்களை பார்த்து துரத்திட்டு வந்தாங்க, பயத்தில் ஓடிட்டு வந்தேன். எனக்கு இந்த ஊர் புதுசு தெரியாது. ஐயோ மச்சான் புதுசாண்டா, புருஷனை மிஸ் பண்ணிடுச்சுடா. ஏன்னா வசதியாக போச்சு. ஐயோ ஒரு மாதிரி பார்க்குறானே.
மிஸ்டா ஜானாடாடே பாவண்டா. அப்போ சரி, உனக்கு யாரும் இல்லை, பேசாம என் வீட்டில் ஸ்டே பண்ணு. சங்கக்கா இல்லை இல்லை, உனக்கு யாருமே இல்லை இல்லை, என் வீட்டில் ஸ்டே பண்ணு. உன் புருஷனை பார்க்குற வரைக்கும் என் கூட இரு. மச்சா சங்கக்கா. சாமானு அவளுக்கு யாருமே இல்லை, புருஷனையும் தொலைச்சிட்டா, அது வரைக்கும் நான் பார்த்துக்கலான்ட்டு. இல்லைடா, புது இடம், எங்க நிறையா காலி பசங்க பொறிக்கலாம் இருப்பாங்க. அகைன் வந்து நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாதுல்லடா. இவளுக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஏன் இவளை ரேப் கூட ஆமாடி, இங்கே எல்லாம் நடக்கும். ஏன் பார்த்த? அதான் சொல்லுடா சம்மான, இந்த ஊர் எப்படி? ஆமாம்மா, இந்த ஊர் கொஞ்சம் மோசமான ஊர் தான். நான் வச்சேன் அதை விட மோசமான வச்சே. இல்லை சரி, உன் புருஷன் போட்டு இருந்தா கொடு. கையில் என்ன பேக்கில் அடிச்சிருக்கியா? கொடு அப்படின்னு ஜங்குக்கு வாங்க வரான். நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்க, கொடு. என்ன பிடிச்சி ஹெல்ப் பண்ணான்னா என்னமோ காசு வச்சிருக்க மாதிரி. காசுலாம் என்கிட்ட நிறையாவே இருக்குது, நானும் களவான் இல்லை அப்படின்னு வாங்குறான். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா இது யார்? அப்பா. ஓ அப்பாண்ணா அப்படின்னு உங்கள் பேக்கில் பார்த்தா உங்கள் அப்பாவோட திங்ஸு, உங்கள் திங்ஸு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காசு வச்சுருக்கீங்க. விட வாரியா இல்லை இங்கே விட்டு போவா? மச்சான், நீ நினைக்கிற மாதிரி இல்லை மச்சான். இந்த பிள்ளைய பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருக்குடா. ஆனால் மச்சான், அவன் விளையாட்ட காட்டாதான் மச்சான். பாவண்டா டே. சாமானை பார்த்து முறைக்கிறான். நல்ல பிள்ளையா இருக்குடா. பண்ண பகல் எப்படி இருக்கு மச்சான்? உன்னை பற்றி உனக்கே தெரியாதா? தெரியுதுல்ல போத்து. என்ன வாரியா இல்லை அப்படியே விட்டு? எவனும் என் கூட சும்மாலாம் வர வேணாம். உன் புருஷனை நானே கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே இரு. உடனே பார்க்குறீங்க, ஷர்ட் இல்லாமல் பொறிக்க மாதிரி, காதலெல்லாம் என்னென்னமோ குத்திக்கிட்டு, வாயிலையும் குத்திக்கிட்டு, கை ஃபுல்லாக டாட்டு, பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கான். கையில் கன்னு வேற இருக்கு. இல்லை, நான் உங்கள் கூட போகல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் தேங்க்ஸா? பதப்புரி இப்படி இப்படியே போகிறேன்னா எங்கே போகிறேன்? ஊருக்கு புதுசுன்னா தெரியுமா? இல்லை, நான் இப்படி போய்க்கிறேன். அவன்கிட்ட பேக்கை வாங்குறீங்க. இல்லடி, இல்லை நெல்லடின்னு ஏன்னா காப்பாத்திருக்க. அகைன் நீ வாட்டில் போகிறா. ஊருக்கு புதுசாக இருக்கே, ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா என்ன? மச்சான் மச்சான் வேணாம் மச்சான், விடுறா. அதுக்குள்ளே போனா போட்டோம். புறப்புறது பத்தியா எப்படி இருக்கான்னு கூட பொறுத்தோடையாவது படுக்கணும். மச்சான் வானாடாடே. அதெல்லாம் முடியாது, கூட கட்டி பிடிக்கல. எப்படி தெரியுமா இருந்துச்சு? இன்னைக்கு வேற எனக்கு எவ்வளோ சிக்கனத்தை பட முடியாது. உங்ககிட்ட தான் வாரான். ரொம்ப டார்க்காக இருக்கு. இப்போ சொல்கிறேன், டார்க்காக இருக்கு, எங்கே போகிறேன்னு தெரியாது. முன்னாடி என்ன வேணா இருக்கும். இங்கே நிறைய பேர் செத்துருக்காங்க, ஆவியாக திரிகிறாங்க வேற. ஆமாம், ரத்த காட்டேரி கொடூரமான மிருகம்லாம் இருக்கு. கண்டிப்பாக உன்னை பார்த்துச்சுன்னா இதோ இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற இடத்துல அப்படியே பிச்சு தின்றோம். என்ன வேணா பண்ணலாம். நீங்களும் பார்க்குறீங்க, கண்ணே தெரியல, எங்கிட்ட போகிறோன்னே தெரியல, ஒரு லைட்டு கூட இல்லை, அப்படியே நிற்கிறீங்க. கஷ்டப்பட்டு காப்பாற்றணும், கொஞ்சம் கூட தடவாம எப்படி இருக்கு? நான் என்ன சும்மா பலா ஜேகேடி பேர். என் கூட வரியா? என் கூட இருக்கலாம் என் வீட்டில். உனக்கு நான் என்ன ஹெல்ப் வேணால் பண்ணுவேன். இல்லைனா ஒரு நாள் என் கூட இரு. மார்னிங் நீ போயிடலாம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதாவது இருட்டாக இருக்கு. டே வானாடாடே, இந்த பிள்ளைக்கு புணத்தலடா, புதுசு புருடா, வேணாண்டா, சுத்தம் முறா. டார்ச் அதாவது லைட் அடிக்கிறான். திரும்பி டியர்ஸோட பார்க்குறீங்க, பின்னாடி பார்க்குறீங்க, டார்க்காக இருக்கு. நான் சொல்லிட்டேன், சரி நான் கிளம்புறேன். அப்புறம் மார்னிங் ஏதோ ஒரு பொண்ணு செத்து. சாமான பயக்கட. இல்லை, உங்க கூட அடிவா. திரும்புகிறான் என் கூட. மார்னிங் என் கூட இருந்துட்டு போயிடலாம். சரி. சாமான பார்க்குறான் அவன். இல்லை வானாண்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சாமானோட ஷோல்டர் ஒரு மாதிரி தட்டிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போ, மார்னிங் பார்க்கலாம்டா. வேணாண்டா, சுத்தம் முட்டு போயிரு, அவ்வளோதான். வா. ஜங்கு ஷர்ட்டு அவன் பைக்கில் தான் இருக்கு, எடுத்து போட்டு யூட்டன் போடுறான். ஏறு. ஏன்னா சரி இருக்கேனாரு. பைக்கிட்ட வரீங்க, ஜாம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு.
பரவாயில்ல பிடிச்சிக்க. நீங்கள் அவனெலாம் பிடிக்கல. ஒரு மாதிரி உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு அந்த பைக்கில் ஓ எப்படி உட்காருவாளா? நான் அவன் டபுள் சைடு போட்டு உட்காருவீங்கன்னு நினச்சிருப்பான். நீங்கள் ஒன் சைடாக உட்காருறீங்க. கொஞ்சம் தள்ளி அதவும் பார்க்குறான். நான் ஃபாஸ்ட்டாக தான் போவேன், ஸ்லோலாம் போக மாட்டேன். அதனால் என்ன பிடிச்சிக்க. பார்க்குறாங்க நீங்கள் பிடிக்கலாம் இல்லை, உன்னை தான் சொல்கிறேன். இல்லை ஓகே ஒரு திருக்கு தான் மேலே போய் விழுகுறீங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டாளுங்க. அனுபவிச்சாதான் அதான் சொல்கிறேன்ல பிடிச்சிக்கொடின்னு. சாம்பம்மாவனும் அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடியே தான் வரான். அங்கே பிடிக்கணும்னா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவன் ஹிப்பில் கொடுக்குறான். டக்குன்னு கை எடுக்கிறீங்க. ஏய் என்ன அது ஒன்றுனா நினைக்க மாட்டேன் பிடி. அப்படியே சொன்ன ஹெல்ப் தான் பண்ணுறேன், விழுந்து செத்து போயிட மாட்டேன்னு அப்படி அப்படின்ட்டு அகேன்னு வச்சுக்கிறான். நீங்கள் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பிடிக்கல, ஏதோ யாருன்னே தெரியல, ஹெல்ப் பண்ணா. ஆனால் இப்போ பயமாக இருக்குது, இந்த ஊரே தெரியாது, எல்லாம் புதுசு. ரொம்ப பயந்துக்கிட்டே அவனை பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கான். நீங்கள் வேணுக்குன்னு அவன் கிட்ட வரணும் அப்படின்ட்டு சாரி வலிக்கு அவன் மேலே தான் இடிக்குது. இடிக்க கண்ணை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அவன் இப்போ பார்த்தா உங்களுடைய ஹேண்டு தான். கையெடுத்து அகைன் நல்லா டைட்டாக பிடி அப்படின்ட்டு உங்களை பிடிக்கிறான். இல்லை ஒரு மாதிரி கை எடுக்கலான்னு போகிறீங்க, ஏன் பிடிக்க வச்சுக்கிறான். இன்னொரு ஹேண்டில் உங்கள் பேக்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உன் மேலே சாஞ்சிக்கிட்டீங்க. ஏன்னா சேலை விழுகுது, விழுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஜங்குக் அவன் ஒரு ஹேண்டில் அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டை தூக்கி பின்னாடி காட்டுறான். நீங்கள் என்னன்னு உங்கள் ஹெட்டை திருப்பினா அவன் தாம்பம்மாவன் சைடாக போகிறான். அவங்க வீட்டுக்கு போகிறான். என் வீட்டுக்கு வரேன். அது அமைதியாவா? பைக்கு ஸ்டாப் ஆகுது. நீங்கள் கீழே இறங்கலை. என்ன அப்படின்ட்டு பார்த்தா உங்கள் ஹெட்டு அவன் ஷோல்டரில் இருக்குது. தூங்கிட்டாலான்னு உங்களை ஒரு கையால் பிடிச்சிட்டு அந்த ஹிப்பில் இருந்த கையை எடுத்து அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தூங்கிட்டீங்க. என்னடி அதுக்குள்ளே தூங்கிட்டேன் அப்படின்ட்டு உங்களை தூக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக உங்களை ஸ்டெப்பில் கூட்டிகிட்டு போய் அவன் பெட்டில் படுக்க வைக்கிறான். உங்களே பார்த்துட்டே இருக்கான். லைட் ஆனில் இருக்குல்லடா, கண்ணு கூசி எதுவும் வந்துருச்சுருங்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஒரு டிம் லைட்டு சைடாக இருக்க லைட்டை போட்டான். பெட்டுக்கிட்ட இல்லை, அந்த பெட்டில் ஏறி உங்ககிட்ட வாரான். உங்களை பார்க்குறான். தப்பிச்சு போகலான்ட்டு. ஓ கெட்டவன்ட்ட இருந்து கேடு கெட்டவன்ட்ட மாட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். நான் உங்களை ஹக் பண்ணாலடா அப்பயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவன் கை எடுத்து உங்கள் ஷோல்டருக்குலடா அதை ஒரு மாதிரி டச் பண்ணுறான். லைட்டாக அதை கீழே இறக்கலான்னு பார்க்குறான். ஒரு மாதிரி முன்றீங்க. உங்கள் ஃபேஸை பார்க்குறான். படுத்துருக்கீங்க. கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண வரான். அழகாக இருக்கு. செம்ம அழகுடி நீ. உன் புருஷன் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான். பரவாயில்ல, எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ்கிட்ட தான் அவன் லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டு வரான். ஃபோனு ரிங் சவுண்டு தான் அப்படின்ட்டு தடுப்போடா அந்த பெட்டில் நிமிடுறான். தவம் இருந்துச்சிட்டாளா? நீ தூங்கிட்டியா? அதான் டக்குன்னு எந்திரிச்சு அந்த பெட்டில் உட்காரிங்க. ஏய் பாடி இல்லை அது ஏய் என் வீடு தான், என் ரூம் தான். அந்த பெட்டுக்கு வரத்துக்கு எவ்வளோ பேர் தெரியுமா? என்ன ஒன்றும் இல்லை. அவன் பேண்ட் பேக்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு அத்தான் அப்படின்ட்டு பால்கனிக்கு போகிறான். தான் நின்றுடா மச்சா. டே வாடாடா டே, அந்த பிள்ளை ஏதோ நீ நல்லா பையன் அப்படி இப்படின்னு நினச்சிதானா அந்த பிள்ளை நம்பி உங்கூட வந்துச்சு. மச்சான் எதுவும் பண்ணிடாதடா, பச்சை பிள்ளையா இருக்கு, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குடா. கல்யாணம்டா, அதுவும் நம்ம ஊருக்கெல்லாம் வந்திருக்குடா. இது ஒன்றும் என் ஊருடா, ஊருக்கு என்ன தான் எழுதி வச்சிருக்கேண்ணா? இல்லை மச்சான், உன் கூட விருப்பப்பட்டு வர பொண்ணுங்களாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஏய் நான் மச்சான் இப்போ யோக்கிய கோதி மாதிரி சொல்கிற. தண்ணி எனக்கு என்ன பண்ணியோ என்ன அருகியும் அப்படி இரு. மச்சா மாதிரி இல்லாமல் என்னடா? ஓ நல்லா மாதிரி ஏண்டா நீ எங்கள் அத்தா கேடி பையன்தான். அன்டிப்புன்னு திரிகிற நோய் தானடா. மச்சா நீ என்ன வேணா திட்டுடா, நம்மளுக்குன்ட்டு ஒரு
மனசு இருக்கு, மயிரங்கட்டி மனசுடா. இந்த மனசுலாம் எனக்கு இல்லை. அதில் இந்த அதில் என்னால் முடியாடா. மொத்த நாள் வேற போட்டிருக்கேன். அதுக்காண்டி புருஷன் கூட அனுப்பணுமா? அனுப்பலாம். அப்படி ஒரு நைட்டு கூட எல்லாம் பண்ணிட்டேனா போயிடலாம்டா. மச்சான் ஏன் பார்த்தா எப்படி இருக்கா தெரியுமா? மச்சான் தப்பா பேசாடா. டேய் ஒன்றுக்கு ஒரு ரெட்டு கொடுப்ப நாய். நீ என்ன பார்த்து சொல்றியா? மச்சான் டே இல்லடா, அவளெல்லாம் காய்ச்சி மாதிரி இருப்பாளுங்க மச்சான். இந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப அப்புறாணி ஆறிடாதான். அப்புறாணி சுத்தம் ஒன்ட்டு வச்சுக்க எனக்கு வேணாம். அவன் வேற எந்திரிச்சிட்டான். மொத்தம் எல்லாத்தையும் முடிக்க போனதுல இன்னும் மொத்தக்கடை ஃபோன் அடிச்சா. கட்டுப்போட ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ள வரான். தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க கண்டு மயிரில் அவங்க கிட்ட தான் மாறான். அவனை பார்க்குறீங்க. கெயின் ஃபோன் வருது. அவனை பார்க்குறான். சாம்பம்மாவன் தான் உங்களை பார்க்குறான். என்னடி உட்காந்துருக்க படு. நானும் தான். கெயின் ஃபோன் வருது. ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டு பெட்டில் வந்து குப்புறப்படுத்திட்டான். பயத்தில் எந்திரிக்க போறீங்க. சைடாக திரும்பி பார்த்து உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், இப்படி படுத்துரு, ஆல்ரெடி டென்ஷன் வரல இருக்கேன் அப்படின்ட்டு எங்கிட்ட ஹெட்டை வச்சு படுத்துட்டாங்க. உன்னை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா ஒரே பெட்டில் அவன் உங்கள் பக்கத்தில் வந்து தூங்கிட்டான். அவன் நினச்சது வேற மாதிரி உங்களை முடிச்சுட்டு காலை எக்கிட கெட்டுப்போ அப்படின்ட்டு விடலாம்ட்டு இருந்தான். சாமல கடுப்பில் அப்படியே படுத்துட்டான். அவனால தூக்கவே முடியல. கண்ணை க்ளோஸ் பண்ணி அப்படியே படுத்துட்டே இருக்கான். டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு கார்னரில் அந்த பக்கத்து ஒரு மாதிரி படுத்துக்கிட்டீங்க பயத்தோட. டைம் இப்படியே ஆகிட்டே இருக்கு. ஜங்குக் தூங்கவே இல்லை. அவனால தூங்கவே முடியல. திரும்பி பார்க்குறான். பார்த்தா எச்சு கார்னரில் உங்களே டாப் டு பாட்டம் பார்க்குறான். பேக் போஸே அப்படி இருக்கு. இப்படி இப்படி என் பக்கத்தில் இருந்துட்டு சும்மா எப்படி வர்றது? இந்த பெட்டுக்கு வந்துட்டா என் குடிக்கு எதுவுமே பண்ணாமா இது வரைக்கும் எந்த புண்ணி விட்டதில்ல. இப்படி அப்படி இது அவங்களுக்கு பார்க்கல. இதோ அங்கே சங்கக்கா அவன் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில தான் பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. சாம்பம்மாவும் ஜேகேயோட வீட்டில் இருக்கான். பாஸ்வேர்டு போட்டு உள்ளே இருக்கான். அவன் மேமா வந்து அவன் ரூமை தான் பார்த்தா நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. ஜேகே இல்லை. ஜேகேக்கு கால் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்களை பார்த்தா உங்களுக்கு எதுவுமே பண்ணல. இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கு. இல்லை ஹாலில் உட்காந்துருக்கான். ஒரு 1 hour கழிச்சு ஜேகே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரான். சாம்பம்மாவன் மச்சான் ஃபாஸ்ட்டாக வந்து சாம்பம்மான்னு ஒரு கிக்கு தான் கீழே போய் விழுகுறான். ஒரு மாதிரி வவுத்த பிடிச்சிட்டு நடுத்தண்டா மச்சான் டே ஆமாம் வலி இது எனக்கு சந்தோஷமா இருக்குடா. இந்த பிள்ளை எதுவும் பண்ணலன்னு மூஞ்சிலே ஒரு பொக்குன்னு விடுறான். பரவாயில்லடா நீ என்ன வேணா பண்ணடா. எங்கடா வச்சா பண்ண பார்க்கு. சரி மச்சான். அப்போ ஆமாம் அவன் கூட எனக்கு இருக்கவே பிடிக்கலடா. சரி மச்சான் எல்லாம் சரியாயிடும். ஓடி மச்சான் இந்த பிள்ளை இன்னைக்கு அனுப்பி விட்டுடலாம். இந்த பிள்ளைய பார்க்கல தான் உனக்கு ஏதோ பண்ணுது. அனுப்பி விடலாம் மச்சான். என்னடா வேணாம் மச்சான், இந்த மாதிரிலாம் அப்படிலாம் வேணாம்டா, நம்மளுக்கு செட் ஆகாதுடா இப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறான். இந்த மாதிரி குடும்ப தொழில்களாம் நம்மளுக்கு செட் ஆகாது மச்சான். நெசந்துக்கிட்டு இருக்குங்க. நம்மள எப்பயுமே இப்படி ஜாலியாக அப்படிதான் இருக்கணும் மச்சான். அப்படிலாம் சொன்னாலும் ஜங்குக்குனால அவன் கண்ணுக்குள்ள மைண்டுக்குள்ள எல்லாம் அவங்க கூட பண்ணணும் அப்படின்ட்டு அவன் அவங்களை பார்த்தோன்னே அவன் மைண்டுக்கு வந்துட்டு மச்சான் இரு மச்சான் நான் அந்த போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீ போன நான் போகிறேன். இல்லை மச்சான் விட்டுருடா. ஜங்குக்கு மேலே போகிறான். அப்பா மச்சான் எப்படியோ சமாளிச்சாச்சு. பார்க்க அந்த பிள்ளை நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல முஞ்சியா ஏதோ கிராமத்து பிள்ளை மாதிரி இருக்கு. எல்லாம் காட்சி பிள்ளையா இருக்குங்க. நான் என்னன்னு தெரில, எனக்கு இந்த பிள்ளைய பார்க்கல ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டு ஃபீலாக இருக்கு. இதுவரையும் வச்சான் நான் சொன்னது எதுவும் கேட்டதில்லை. கேட்டிருக்கான் ஆனால் இந்த விஷயத்தில் கேட்க மாட்டான்னு நினச்சேன். அப்படியே கேட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு போகிறதே பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் நல்லா ஒரு மாதிரி ஃப்ரீயாக நிம்மதியாக படுத்திருக்க மாதிரி இருக்குது. அந்த பெட்டில் உங்களை பார்க்குறான். உன் மைண்டு அப்படியே உள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி கேராக அப்படியே தலையெல்லாம் அப்படியே ஜிப்புன்னு இருக்கு. உங்ககிட்ட தான் நடந்து வந்துட்டுருக்கான். உங்களையே பார்த்துட்டே இருக்கான். உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸை அப்படியே ஒத்து பார்த்துட்ருக்கான். சைடாக அவங்க ஃபுல்லாக உங்கள் கால் வரைக்கும் பார்த்துட்ருக்கான். ஆமாம்மா முன்னடா போய் இன்னும் காணுமே அப்படின்ட்டு அவன் மேலே வந்து டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே உங்கள் கிட்ட உங்கள் ஃபேஸே ஒத்து பார்த்துட்ருக்கான். ஐயோ வச்சா என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஐயோ இந்த பிள்ளைய பார்த்தாவே மாறிடானா வச்சா டே ஜேகே
மெதுவாக வந்து அவன் ஷோல்டர் பிடிக்கிறான். திரும்பி முறை மச்சான் நான் தான் வேணாம் மச்சான். அடுத்தவன் பட்டா போட்டிருப்பான். அடுத்தவன் பொண்டாட்டிடா. நம்மளுக்கு அடுத்தவன் பொண்டாட்டிலாம் வேணாம் மச்சான். பாரு ஒரிஜினலாக தாலி கட்டி ஜஸ்ட்டு மேலே தொங்குது அக்ரிமெண்ட் மாதிரி. இன்னதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்மளுக்குலாம் அவுத்து விட்ட மாட்டுதாண்டா தேவைப்படும். வேணாம் மச்சான். இந்த பிள்ளைய பாரு எவ்வளோ அழகா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்க பிள்ளைய, எவ்வளோ அழகா இருக்க பையன் கல்யாணம் பண்ணியிருப்பான். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். பாவம் அந்த பிள்ளை எங்கேயோ மிஸ் பண்ணிடுச்சு. சேர்த்து வைக்கிறதானடா மச்சான் நல்லது. ஆனால் மச்சான் முதல்ல அவன் கண்ணை மூடணும். அப்படின்ட்டு அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணுறான். காண்டாகுது. அப்படியே பொத்தி வெள்ளை வரைக்கும் கூட்டி வந்துட்டு மச்சான் நீ இங்கே இரு, அந்த பிள்ளைய நானே கட்டு வரேன். சாம மாமா உள்ளே போயிட்டான். உள்ள என்ன பண்ணுறான்? கண்டம் மயிராக இருக்குது. டே டைம் ஆகுது. ஆமாம்மா வெளில வந்து நிற்கிறான். உங்கடா அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து நிற்கிறீங்க என்ன? எனக்கு இது ஒரு புதுசு. எனக்கு இங்கே யாரும் தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இங்கே தங்காட்டத்துக்கு. நான் எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே இருந்துக்கிறேன். நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். சாம்பவனை பார்த்து ஜேகே பிரைட்டாக சிரிக்கிறான். ஆனால் சாம்பவனோட ஃபேஸ் வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. எவ்வளவோ சொல்லியிருப்பான். இங்கே எனக்கு வேற எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படிலாம் இருப்பீங்க. சார் இந்த அண்ணா முடியாதுட்டாங்க. ப்ளீஸ் ஒரு 2 days மட்டும் இங்கே இருக்க. அது அவசியமே இல்லடி. எவ்வளோ நாள் வேணாரு எங்கே இரு. ஆனால் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நீ பண்ணால் மட்டும் போதும். ஆமாம் உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி தரேன். என்னடா சாமான அக்கா இணைக்கிற அப்படி ஸ்க்ரீட்ரா மச்சான். எவ்வளோதான் தள்ளி வைக்கிற. ஆனால் காட் மதியா எல்லாமே யோசிச்சு என்கிட்ட கொடுக்குறான். அப்போ தானே என்ன தெரியுது? எடுத்துக்கடா உனக்கு இல்லாதது என்ன இருக்கு அப்படின்னு தெரியுது. எடுத்தவன் பொருளாக இருந்தான்னு யாவன் பொருளாக இருந்தான்னு உன்னை தேடி வந்த பொருள் ஒன்றுதுன்னு சொல்லுது. என்ன மச்சான்? சொல்லு. டேய் உனக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அந்த வேலை பார்க்குறேன். என்ன சொன்னாலும் நைட்டு மட்டும்தான் உனக்கு வேலை, ஓகேவா? நைட்டு? ஆமாம். என்ன வேலை சார்? ஏம்மா இல்லைம்மா இதெல்லாம் வேலை இல்லைம்மா. நீ பேசாமல் கிளம்பி வெளில போமா. இவன் அப்படி தான் சொல்லிகிட்ருப்பான். நீ வெளில போமா. நல்ல வேலையாக பார்த்து இது கற்றுக்க. வேணாம் டே உங்களுக்கு 1008 வேலை இருக்குது. வா மச்சான். நீ ஒத்து எனக்கு என்ன வேலைன்ட்டு நைட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சீஸை ஒரு மாதிரி தட்டுறான். பாய் ஸ்டெப்பில் இறங்கி சாம்பவன் ஷோட்டில் கை போட்டுட்டு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறான். என்னடா ஓலையில் இருக்கணுன்றான். அப்படி சின்னத்துக்கூட ஒரு துரத்த போக்குற. நீ ஏன்டா அப்படி இருக்க? இந்த பிள்ளை ஒன்று என்ன நல்லா பையன் நினச்சிட்டு இருக்கு. நம்ம கேடு கட்ட என்ன புரியல. அலையாரா நல்லா எனக்கு சொன்னா கணக்கெல்லாம் முடியாது. எல்லாம் கணக்கு தான் டாப்ல நிற்கும். அதுவும் வெள்ளனும் நல்லவனும் சேர்ந்து எப்படி இருந்தா அப்படி இருக்கும். நான் நல்லவன்டா. கேட்டவன் நான் மட்டும்தான் கெட்டவன். மற்றபடி நான் ரொம்ப நல்லவன். ஜானடா டேய் காலடி எனக்கு ஃபோன் வந்துருச்சு. வந்த வேலையை பார்க்கலாம். எங்க அவன் ஒர்க் பார்க்க போயிட்டான். ஒரு ரவுடி கும்பல் அந்த மாதிரி ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். அதில் அசிஸ்டண்ட்டாக அப்படி இருக்கான். பக்கா ப்ளே பாய் ரவுடி எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணுவான். ஸ்கூல் பொண்ணுங்கள்லேருந்து ஆன்ட்டி வரைக்கும். என்கிட்ட நீங்கள் அந்த வீட்டில் தனியாக இருக்கீங்க, அழுதுட்டு உங்கள் அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்கள் லைஃப் மொத்தமாக போச்சு. உங்கள் அம்மா செத்தோடனே பாதியோட பாசம் போயிடுச்சு. எல்லாமே உங்கள் அப்பா தான் உங்களுக்கு பண்ணாங்க. அப்பா மாதிரி அம்மா மாதிரிலாம் பார்த்துக்குவாங்க. உங்கள் சித்தி வந்ததுலேருந்து உங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிடுவார். வீட்டில் உங்கள் அம்மா டார்ச்சர் தாங்க முடியல. எல்லா வேலையும் உங்களை தான் சொல்லுவாங்க. நீங்கள் கிளாஸ் போய்ட்டு இதுவும் பார்ப்பீங்க. ஆனால் அப்பா வரையெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க. என்னடா டயர்ட்னா ஒன்றும் இல்லைப்பா படித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இங்கே யாருமே இல்லை. உங்களை மேரேஜ் பண்ணி விட்டுட்டு வந்தவன் காசு தான் முக்கியம்ட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போகல மீன்ஸ் இந்த பொறுக்கிங்கிட்ட கொடுத்துட்டு காசு தான் முக்கியம்ட்டான். இதுக்கப்புறம் வெளில போக உங்களுக்கு பிடிக்கலன்னுலாம் இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியல. நீ நினச்சா உங்கள் மாமா அங்கேயே கூட்டிகிட்டு போய் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவனே சரியான பொறுக்கி காசு பைத்தியம். அதனால உங்களுக்கு அங்கேயும் போக பிடிக்கல. கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு ஏதாவது ஜாப் ரெடி பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படி தோணுது. ஏன்னா உங்களால் படிக்கவும் முடியாது. அகெயின் இங்கேயே அழுதுட்டு அப்படியே இருக்கீங்க.
அந்த வீடெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்க பயமாக இருக்குது. உங்கள் வீடை விட பெருசுலாம் இல்லை. அதை விட கொஞ்சம் சின்னது தான். வீடே ரொம்ப குப்பையா பார்க்குறீங்க. அங்கங்கே ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அங்கங்கே வச்சிருக்க மாதிரி இருக்குது. உங்கள் பேக்கை கையில் வச்சுட்டு அந்த ஹாலில் ஒரு ஓரமாக சோஃபாக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் சாப்பிடல. டைம் ஆகுது. ஒரு ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும் அரை தூக்கத்தோட அப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக்கு செம்மையாக குடிச்சிட்டு ஒரு கேர்ள் கூட ரோட்டில் கை போட்டு உள்ளே வரான். டோர் லாக் பண்ணிட்டு மாதிரி சிரித்து பேசிக்கிட்டே அவன் வாட்டில் நடந்து நீங்கள் இருக்கிறது கூட உனக்கு தெரியல. ஸ்டெப்பில் ஏறி போய் அவன் ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் எந்திரிச்சு நின்று பார்க்குறீங்க. யார் மேலே போகலாமா வேணாமா அப்படி தோணுது. அகெயின் கீழே உட்காந்துக்கிட்டீங்க. டைம் ஆகல. ஒரு மாதிரி முணங்குற சவுண்டா அப்படி கேட்குது. என்ன அப்படின்ட்டு அந்த ரூம் சைடே பார்க்குறீங்க. ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த சவுண்டு இல்லை. நீங்கள் அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகல. அப்படியே அந்த சவுண்டு கொஞ்சம் ஆஃப் ஆன அப்படியே தூக்கத்தோடயே நீங்களும் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த பேக்கை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒரு 7 o'clock மேலே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. அந்த கேர்ள் ஜங்குக் அந்த கேர்ள் மேலே ஷோல்டரில் கை போட்டு ட்ரெஸ் இல்லாமல் பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு கீழே ஸ்டெப்பில் நடந்து சிரிச்சு பேசிகிட்டே வரான். சவுண்டு கேட்டு உங்கள் பேக்கை தூக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களை பார்க்குறான். ஜங்குக் இது யாரு? அது பார்க்க அழகா இருக்குடா. என்ன இவ்வளோ ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கா? டேய் மேரிட் ஆயிடுச்சு. ஆமாம் மெய்டு. மெய்டா? அதுவும் உன் வீட்டுக்கா? வீட்டுக்கு மெய்டெலாம் தேவைப்படாதே உன்னோட அப்படின்ட்டு காதுகிட்ட சொல்கிறான். மாதிரி சிரிக்கிறான். அதுவும் ஜெகே இனியாலும் இவ்வளோ முடிச்சிருப்பீங்க இல்லை ரியாலி? அண்ணா நிஜமா ஜெகே இந்த ஆள் செம்மையாக இருக்குது. ஒரு கேர்ளே அவளே சொல்கிறா. ஜெகே உங்களை தான் பார்க்குறான். அவன் கண்ணு எல்லா இடத்தையுமே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண அந்த பொண்ணை அனுப்பிவிட்டு டோர் லாக் பண்ணுறான். உங்களை பார்க்குறான். நீங்களும் ஜெகே பார்க்குறீங்க. அங்கே கிட்ட வந்து நிற்கிறான். அங்கங்கே ரெட்டாக அப்படி இருக்கு. உங்களுக்கு எதுவும் தெரியல? ஏனோ இல்லை சார் நைட்லேருந்து இல்லை ஒர்க்கு. ஆமாம் கீழே இருந்தியா? சாரி உன்னை நான் பார்க்கல. நான் பரவாயில்ல சார் எனக்கு ஏதாவது வேலை. வேலை. அப்புறம் உன்ட்ட ஒன்று கேட்கணும். அழகா இருக்க சார். ரொம்ப அழகா இருக்கியே. நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸே அப்படியே போட்டிருக்கா. ஃப்ரெஷ்அப் ஆகலையா? இல்லை ட்ரெஸ் கொண்டுட்டு வரல சார். ஓ ட்ரெஸ் இந்த பேக் கொடு. இல்லை பேக் கூட வாங்க அப்படின்ட்டு அந்த பேக்கை வாங்குறான். ஸ்ட்ரைட்டாக நல்ல இல்லைன்றல கைக்குள்ள போடு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தோடு உங்கள் கையை பிடிக்கிறீங்க. எல்லாம் வாயன் அப்படின்ட்டு கை எடுத்துகிட்டு உங்களே டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஓகே உங்கள் சைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறான். ஒரு மாதிரி ஷாக்காக அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்ன வாயன் ஓகேவா? இதானே உன் சைஸ்? சார் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் வாயன் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதான் சைஸ்லாம் ஓகேவா? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் மாமா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாரு. இவன் பார்த்தோன்னே ஏதோ ட்ரெஸ் சைஸ்லாம் சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சார் என்ன சார்? அவன் நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் நினைக்காத. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அதனால நான் அப்படியே தள்ளி வச்சு நான் வந்து பார்த்தேன். தப்பாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக அப்படி சொன்னேன். ஆமாம் சார். என் கணக்கு எப்படி தப்பாக இருக்கும். சரி என்ன பண்ணுறேன்னா விட க்ளீன் பண்ணிடு. பெட்ரூம் அதை நீட் பண்ணிடு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டியா நீ? இல்லைன்னு தலையாட்டுறீங்க. ஓ சாரி நேற்று நான் சாப்பிடலையா? ஐயோ இல்லை ஆர்டர் கொடுக்குறேன். ஆமாம் உனக்கு குக் பண்ண தெரியுமா? பண்ணுவேன் சார். அப்பா ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு உனக்கு ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. எல்லாம் ஆகிட்டாரேன். ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டாங்கல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் உங்கள் சைஸ் கரெக்டாக கொஞ்சம் கூட மிஸ் இல்லாமல் சொல்கிறான். நான் உங்களை காப்பாற்றிருக்கேன். அதனால தான் அவனை நம்புறீங்க. உங்களுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. எங்கே போகிறதுன்னு தெரியாது. அங்கேயே நிற்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாம்பமோனும் ஜங்குக்கும் வெளில வராங்க. சாம்பமோனுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளவா சரிப்படலை அப்படி தான் தோணுது. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிளானோட தான் எல்லாமே வச்சுக்குவான். சாம்பமோனுக்கு நல்லா தெரியும். அவனே ஒரு கேடு கட்டவன் தான்.
பட் கேடுக்கட்ட நாய்களோட தான் அப்படி இருப்பான். ஜங்குக்கு யாருமே இல்லை, ஆனால் சாம் அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அதனால தான் உனக்கு அந்த பாசம் எல்லாம் தெரியுது. ஆனால் ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை. அவங்க அம்மா அப்பா யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் காசு, மஜாவாக வாழணும், இதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு இருந்துட்டான். அதனால இந்த ஃபீலிங்ஸ், எமோஷனல் எந்த அளவும் அவனுக்கு வராது. அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானா, அதுதான் அவனுக்கு. அதுக்காண்டி அவன் என்ன வேணால் பிளான் பண்ணி எப்படி வேணால் மயக்குவான். அதுக்காண்டி தான் இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கான். பிள்ளை வந்து இன்னவன் உனக்காண்டி ட்ரெஸ் குக் பண்ணுறதுக்கு சாமானை கொடுறா உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஜங்குக் ஒரு ஸ்மைலோட அவன் ரூமுக்கு போயிட்டான். ஆமாம், இதாண்டா கிச்சன் அப்படின்றான். இது ரூம் நீ யூஸ் பண்ணிக்கடா, உன்னோட திங்ஸ்லாம் இங்கே வச்சுக்க, நீ மேலே போயிடாத, மேலே உனக்கு போகாத அப்படிலாம் சொல்கிறான். நீங்களும் சரின்ட்டு தலையை ஆட்டிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜங்குக் ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் இந்த ரூமை பார்க்குறீங்க, மேலே ஒரு மாதிரி ஜங்கு கத்திட்டு இருக்கான். சாமான்ட்டா உரக்கிட்டு அந்த ரூமுக்கு கொடுத்தா, என்ன மச்சான் நீ நல்லா போய் இதெல்லாம் கொடுக்குறேன்னா அவளை நான் எடுத்துக்கணும். இது கண்டிதான் எப்படிலாம் நடிக்கணுமோ அப்படி எடுத்துக்கலாம். மச்சா ஏன்டா அப்படி இருக்க? எனக்கு அந்த பிள்ளைய பார்த்தா பாவமா தெரியல மச்சான். பாவமா? எனக்கெல்லாம் எந்த பாவம் வராது. இறக்கப்படுறதுக்கு பாவப்படுறதுக்கு வேற எனக்கு அழுகுதான். நான் யாரு? அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஹெல்ப்புக்கா அவளை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 4 பேரை போட்டிருக்கேன்டா. 4 பேரை போட்டு தெரிஞ்சா நான் தான் உள்ளே போகணும். ஐயோ எனக்கிட்ட தான் போட்டான் அப்படின்ட்டு அந்த கொலையை அவளா எடுத்துக்க போகிறா. இப்படி தான் எடுத்து போயிடுவா. அதுக்கு நான் ஏண்டா ஃபீல் பண்ணி எமோஷ்னல். எனக்கு 4 பேரை போட்டது ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நைட்டு பிடிச்சா போதும், அவ்வளோதான்டா. பார்க்க வேற அழகா இருக்கா. இந்த மாதிரி ஃபீல்லாம் நான் தொட்டதே இல்லைடா. ஃபர்ஸ்ட் டைமாக தொடணும்னு நினைக்கிறேன். ஏன்டா குறுக்க வர? பாரு மச்சான், நல்ல பையனா என் மச்சான் சாம்பாமாவா. நீ என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவியோ அந்த வேலையை மட்டும் பாரு ப்ளீஸ். இந்த நானா பிடிச்ச வேலை, எங்கிட்ட அங்கிட்ட மாட்டி விட்ட வேடிக்கை பார்க்குற வேலை, இந்த குஞ்சாணியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கிழிச்சு விட்ருவேன். அப்புறம் நீ நக்க முடியாமல் பண்ணி விட்ருவேன். இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ண வந்தேன்னா பார்த்துக்க, வச்சாங்க கூட பார்க்க மாட்டேன். ஒரேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லு. அவளாக என் கூட வந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். என்கிட்ட நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க, பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வெளில வந்து கிச்சனை பார்க்குறீங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் வீட்டிலையே பண்ணுவீங்களடா. நீங்கள் குக் பண்ணுறீங்க. 2 பேருமே பேசிகிட்டே கீழே வராங்க. சாமான் ஷோல்டர் போட்டு ஒரு மாதிரி தட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வரான். சாமாவும் அப்படியே அமைதியாகவே இருக்கான். கிச்சன்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. சமைக்க ஆரம்பிச்சிட்டாடா. கிச்சனில் மட்டும் இல்லாமல் என் பெட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். அச்சா என்னடா? என்னடா? இப்படி தானே நம்ம பேசுவோம். எப்போண்ணா ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சிட்ருக்க? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சும்மா அப்பப்போ மாற்றக்கூடாது மச்சான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இதை சொல்கிற நீ ஏன்னா மாத்துற? மாற்றலாம் இல்லைடா, அவளை உஷார் பண்ண பார்க்குறேன். என் பெட்டுக்கு அவள் அப்பா வருவான்னு பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான் அப்படின்ட்டு கிச்சன் சைடு போகிறான். ஆம்பமானும் வரான். நீங்கள் அவன் கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. வரா என் ட்ரெஸ் செலெக்ஷன் எப்படி இருக்கு? பர்ஃபெக்டாக ஒட்டி இருக்கு பார்த்தியா? அழகாக இருக்காடா. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் இருக்கால மச்சான். இதாண்டா இந்தியன் ட்ரெடிஷ்னல். நம்ம ஊர்லேயும் சில பேர் இருக்காங்கடா. ஆனால் இந்த பிள்ளை மாறாமல் இருக்குது. மற்றபடி எல்லா பிள்ளைகளும் இந்த மாதிரி ஜீன்ஸு லைன்ஸு அப்படி இப்படின்ட்டு போட்டு மாடலாக அவுத்துட்ட கொண்டி மாடு மாதிரி தெரியுதுங்க. அதுக்காண்டி இப்படி இருக்கிறது குத்து உலகம் இல்லை, அப்படி இருக்கிறது குத்து உலகம் இல்லை. 2 காலேஜ் குப்பை தான். எப்படி அழகாக இருக்கா. புருஷன் நல்லா பண்ணியிருப்பான்டா. என்னடா பேசாத மச்சான் ஜககா. இல்லைடா, பார்க்க எனக்கே எல்லாம் பண்ணும் போல இருக்கு. புருஷன் விட்டுருப்பானா என்ன? அந்த கிச்சனுக்கிட்டே 2 பேரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்கள் நெக்கில் மட்டும் அந்த தாலி மட்டும்தான் தொங்குது. உங்களுக்கு பிடிக்கல, பட் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை கழட்டி போடணும்ட்டு தோணலை. ஏன்னா நீங்கள் கல்ச்சரை ரொம்பவே சொல்ல தெரியல, விட்டுருங்க. அதான் வச்சான். இப்போ நம்ம மட்டும் இந்த பிள்ளைய பஸ் ஸ்டாப் கூட்டி போனோம்னா கண்டிப்பாக அவன் புருஷன் தேடிட்டு இருப்பான்டா. அதுதான் முடியாது. நான் கூட்டி போனான் அவன் கூட்டி போயிடுவான். ஆனால் நான் குட்டி வந்து 4 வேற போட்டு
எனக்கு இப்படிலாம் வாங்கி கொடுத்து என் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு கூட ஒரு நாள் கூட இல்லாமல் போனா ஆ, என் ஆத்மா சாந்தி அடையுமாடா. ஏய், நான் வச்சா அப்படி பேசுகிற? எவ்வளோ பிள்ளைய ஆ நீ சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருந்தாலும் எவ்வளோ மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்குமா? அடுத்தவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் எனக்கு இவ கூட அப்படி இருக்கணும் ஒரு எப்படி இருக்கான்னு மச்சான் அசியமாக பேசாடா. ஐயோ ஏன் நீ மொட்டையாரு என்ன என்னாச்சு? ஐயோ சுட்டுட்டியா அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படியே பேக் போஸ்டில் வந்து உங்களை ஹக் பண்ணி விடுங்க சார் சார் நான் பார்த்துக்க ஒன்றும் இல்லை. ஐயோ என்ன பார்த்து பண்ண மாட்டியா அப்படின்ட்டு உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி அவன் சிங் கூட்டி போய் அவன் வாட்டர் ஆன் பண்ணி விட்றான். உங்களுக்கு எரியுது. நீங்கள் அந்த எரியல் அப்படி பட்டிருக்கீங்க. அவன் வாட்டரில் காட்டிட்டு உங்கள் நெக்கெலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். சாம்பா மோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவ்வளோ இன்னசென்ட்டாக அப்படி இருக்கீங்க. அந்த கிச்சனை விட்டு வெளில போயிட்டான். அந்த சிங்கோட நசிக்கிட்டு ஐயோ ரொம்ப வலிக்குதா? என்ன உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை சார் எனக்கு தெரியும் ஐயோ அப்படின்ட்டு அவன் நோஸ்லாம் அவங்க நெக்குக்கிட்ட அப்படி படுது. ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு அப்படிலாம் நல்லா நல்ல கிளம்புவேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். விடுங்க சார் தலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒதுங்கி ஒரு மாதிரி கழுவிட்டு ஆயில்மெண்ட் இல்லை சார் இது சின்ன காயம். என்ன இதெல்லாம் பெரிய காயம். சின்ன பிள்ளையாரு அவனுக்குலாம் தாங்குமா? என்ன வடிச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ரூம்க்கு ஓடுறான். சாமாமாவும் அப்படியே பார்க்குறான். உங்களையும் பார்க்குறான். நீங்கள் கையை ஒரு மாதிரி உதறிக்கிட்டு உங்கள் லிப்பில் வச்சுட்டு அப்படியே அந்த பெயினோட கிண்டிட்டு இருக்கீங்க. அவன் எடுத்துகிட்டு வரான். கீழே சாமாவான் எங்களுக்கு பார்க்குறான். அவனும் பார்த்துட்டு ஹேரை ஃப்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்களுக்கு என்ன வாயின் இப்படி இருக்கையில் பார்த்துட்டு இருக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாவா ஆர்டர் கொடுத்துக்கலாம். இல்லை சார் வா என் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த பேண்டேஜ் போட்டுட்ருக்கான். இதுக்கப்புறம் நீ ஒன்றும் வேலை பார்க்க வேணாம் இங்கே நாங்கள் அது போதும் வாயன் நீ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. எப்படி இருந்திருப்பியோ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி பார்த்துருப்பாங்க? எனக்கு கஷ்டமாக இருக்கும் வாயன் அப்படிலாம் ஒரு மாதிரி பேசுகிறான். உங்கள் கண்ணே கலங்குது. உங்கள் அப்பா எந்த வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. உங்கள் அப்பா போனோன்னு தான் உங்கள் அம்மா உங்களுக்கு வச்சு செய்வாங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. ஐயோ அழுகிறாத அப்படின்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சி விட்றான். நீங்கள் தேம்புறீங்க. உங்கள் ஃபேஸ்கிட்ட முடி வரதை எடுத்து விட்டு உங்கள் ஹேர்லாம் பின்னாடி ஒரு மாதிரி எடுத்து போடுறான். உங்கள் கையை பிடிச்சி அந்த ஹாலில் உட்கார வச்சுட்டு சாமான அப்படி பார்த்துட்டு இருக்க அவளுக்கு கையை அடிபட்டுச்சுடா. மனசுலாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்கு மச்சான். அப்படி அழகாக இருக்க பொண்ணு கையில் ஐயோ கஷ்டமாக இருக்குடா. உங்கள் கையை எடுத்துக்கிட்டீங்க. வாயன் இல்லை சார் ஐயோ தப்பாக நினச்சிக்காத வாயன் அழகாக இருக்கியா? அதான் இந்த மாதிரி காயப்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுவானே இருந்த இடத்துல இப்படி சேஃப் இல்லாமல் இருந்துட்டி அப்படின்ட்டு அதுக்காட்டி சொன்னேன். மற்றபடி தப்பாலாம் நினச்சிக்காதவன் அப்படின்னு சொல்கிறான். அதான் மச்சா பேசாமல் அந்த பிள்ளைய கூட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டி போனால் ஹஸ்பண்டத்தை பார்க்கலாம்ல. கண்டுபிடிக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாமா ஒன்று பார்க்குறீங்க இல்லைம்மா ரொம்ப செம்மையாக முறைகிறான். தன்னா என்ன சொன்னா என்ன பண்ணிட்டுருக்கான்? புரோடா புழக்கிறேன் என்ன சொன்ன சம்மான எல்லாம் வச்சா இப்படி கஷ்டப்படுதே அந்த பிள்ளை அப்புறம் முறைக்கிறான். அப்படியே அமைதியாகிட்டான். அமைதியாக இருக்கீங்க. எங்கோ சாமான்ட்டு சொல்லி ஃபுட் ஆர்டர் கொடுக்க சொல்கிறான். நீங்கள் வேணான்றீங்க. ஆர்டர் கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவங்க ரூமுக்கு போயிட்டீங்க. ஜங்குக்கு அவன் என்ன தான் பண்ணாலும் மட்டும் பேறிக்கிட்டு தான் இருக்குது அவனுக்கு. இப்படிலாம் யாவாட்டி கெஞ்சவே மாட்டான். இப்படிலாம் அவன் இதெல்லாம் பண்ணவே மாட்டான். மொத்த காரியம் ஒரு லுக்கு ஒரு பார்வை தான். அவன் மடியில் வந்து உட்காருவாளுங்க. தேட்டு வந்து வீட்டில் போட்டுருவான். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு கடுப்பாக இருக்குது. அவன் கூட ஹாப்பியாக இருக்கிற பொண்ணுங்க தான் இது வரைக்கும் அவன் பார்த்துருக்கான். இப்படி ஒரு பயந்து கத்தி அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இதுக்காண்டி தான் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜங்கு அவன் வெளில கூட்டி போய் சாமா ஃபேஸில் ஒரு பல்லான்னு கொடுக்குறான். தான் நான் என்ன சொன்னா நீ என்னடா பண்ணிட்டுருக்கா? ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? எல்லாம் மட்டும் நீ தலையிடாத, எனக்கு பிடிக்காது. ஃபுட்டை வாங்கி கொடுத்துட்டு விட்டு கிளம்பு. அவன் பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். அவங்களுக்கும் ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு அவனும் ஜங்குக்கு இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கான். ஜங்குக்கு பக்கத்தில் ஒருத்தன் என்னமோ கேட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி முன்னாடி இருக்கவன் பார்த்துட்டு அவன் கையில் இருக்கிறதையும் பார்த்துட்டு தெரியாது சரிப்பா இந்த பொண்ணை மட்டும் பார்த்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுப்பா. ஆமாம் யாரு என்னப்பா? ஓய் என்ன என்கிட்ட சவுண்டு இல்லை தம்பி. அது யாருன்னு கேட்டேன். என் பொண்டாட்டிப்பா 2 டேஸ்க்கு முன்னாடி காணோம். முன்னாடி இருக்குன்னு பார்க்குறான்.
சொட்ட டாப் டு பாட்டம் பார்க்குறான். என்னவா அப்படி பார்க்குற? எனக்கு கொஞ்சம் ஏஜு, என் பொண்டாட்டி கொஞ்சம் சின்னவ. ஆனால் நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ். ரொம்ப லவ் பண்ணோம்ப்பா. இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். மிஸ் ஆயிட்டா. அதான்ப்பா அதான்ப்பா தேடிட்டுருக்கேன். ஊருக்கு வேற புதுசு. 2 டேஸாக தேடிட்டுருக்கேன். சங்குக்கா தெரியாது, நீ போ. யாரடா? சாமா அவனை பார்க்குறான். ஏன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள். இதை மட்டும் சொன்னால் கண்டிப்பாக அவனே கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருவான். என்ன மச்சான் அப்படியே பார்த்துட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், மென்டல் ஆயிட்டான். அதான் என் பேர் என்னன்ட்டு அவனே கேட்குறான். ஏன்னா மச்சான் ஒன்றும் புரியலை. இது கையில் அவன் ஃபோட்டோ வச்சுட்டு என் பேர் என்னன்னு கேட்குறான். பைத்தியம் போலடா. மச்சான் சரிண்ணா, அவளுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்டா. சரிவா குடன்னு போகலாம். பிறகு அப்படி இருக்கு. அவங்களும் குடன்னு தான் போகிறாங்க. அங்கே இருக்க ஹெட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த ட்ரக்கை மட்டும் தூக்கிட்டு சேஃபாக இருக்கிட்டா ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். அதுக்காண்டி ஜங்கு சரக்குலாம் எடுத்து டெம்போவில் ஏற்றிட்டுருக்கான். அங்கே நிறையா கார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் ஜங்குக்கு மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கு. இதை மட்டும் பார்த்துக்கடா வந்துடுறேன். எங்கடா போகிற? இருடா அப்படின்ட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே ஆனான்ட்டு வீட்டுக்கு எதுவும் போயிட்டானா? இவ்வளோ வேற இருக்குது. எப்படியாவது மச்சான்ட்ட இருந்து அந்த பிள்ளைய காப்பாற்றிடணும். எப்படியாவது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு வந்துட்டான். மச்சா எங்கடா போனேன்? முக்கியமான வேலைக்கு போனேன். என்ன வச்சா எப்போ என்ன தான் கூட்டிகிட்டு போவேன்? இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. இன்னும் அந்த சரக்கை ஏற்றிட்டு அவன் ஹெட் இருக்காடா அவன்கிட்ட சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். ஆமாம் அவனுக்கு கால் பண்ணி அவளை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என்னை பற்றி ஏதாவது சொன்னான் கிழிச்சு விட்ரும் அப்படின்ட்டு ஃபுட்டை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். ஏன்னா அவங்கள பார்த்துக்கணும். அதனால சாமானை விட்டுட்டு போயிட்டான். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே வரான். ஸ்ட்ரெயிட்டாக குடோனுக்கு தான் ஒரு பல்கான அமௌண்ட்டு தான் கொண்டு வந்து அங்கேயும் கொடுக்குறான். அதில் 30% தான் இவனுக்கு கிடைக்கும். அது சாமானுக்கு ஷேர் பண்ணி மஜாவாக வாழ்வான். இப்படி தான் அவனோட லைஃப் போயிட்டே இருக்கும். இதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஸ்ட்ரெயிட்டாக சாமானுக்கு கால் பண்ணுறான். 2 பேரும் பாரில் செம்மையாக குடிச்சிட்ருக்காங்க. அங்கே பாரில் ஒரு கேர்ள் தான் ஜங்கு கூட ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக்கும் அவனும் செம்மையாகவே இந்த பொண்ணை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இது சாமுனுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவன் அங்கிட்ட ஒரு கேர்ள் கூட அப்படி தான் இருந்துகிட்ருக்கான். சாம் அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஜங்குக்கு அந்த கேர்ளை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வரான். நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. ஒரு 11 மணி தான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாலில் ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணால் ஸ்டெப்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு ஒரு கேர்ள் அப்படி போயிட்டுருக்கா. அவர் ட்ரெஸ்ஸிங் ஒரு மாதிரி இருக்குது. யாராக இருக்கும்? குடிச்சிருக்காங்களா? இந்த கேர்ள் யார்? அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. டோருக்குள்ளே போயிட்டாங்க. காலையும் கழிச்சு ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. உங்களுக்கு அன்னைக்கு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு தெரியல, இன்றைக்கி ஏதோ சவுண்டு கேட்குது. உங்களுக்கு மேலே போகணுன்னு தெரில. ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஏதோ கத்துற மாதிரியும் ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு வாரீங்க. சாமாவா வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. சவுண்டு கேட்டு கிச்சனுக்கு வரான். அண்ணா ஏனம்மா குக் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்ணா. சொல்லுமா. இந்த வீட்டை விட்டு போறியாம்மா? நான் என்ன கட்டி போவா? இல்லை நைட்டு சார். யாரும்மா? ஜங்குக் சார். ஓ மச்சான் சொல்லுமா. அவரும் ஒரு பொண்ணும் வேலை போனாங்க. ஐயோ பாத்தியாம்மா? கொஞ்ச நேரத்தில் என்னமோ சவுண்டு கேட்டுச்சுண்ணா. என்னன்னு தெரியல அன்னைக்கு. ஐயோ ஏம்மா அது என் மச்சான் சிங்கர்மா. அவன் நைட்டானா சாங் கற்றுக் கொடுப்பான். மியூசிக் டான்ஸ் அதாம்மா கத்திட்டு இருந்திருப்பாங்க. ஓ சாங். ஓ பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா? என் மச்சான் டான்ஸு பல வித்தையெல்லாம் என் மச்சான் கற்றுக் கொடுப்பாம்மா. மார்னிங் ஒர்க்கு பிஸி, நைட்டு தாம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான். அதான் ஒரு பொண்ணை கூட்டியாந்து சவுண்டாக சொல்லி கொடுத்துட்ருப்பான். அந்த பொண்ணுங்களும் சொல்லி கொடுக்க இதுங்களும் சவுண்டாக கத்திகிட்ருக்குங்கம்மா. அதுதான் நீ கவனிச்சிருப்ப. ஓ அப்படியாண்ணா? ஆமாம்மா. சரிங்கண்ணா. அப்பா என் மச்சான் மேலே பலான பிட்டு படம் ஓட்டிகிட்ருக்கான். உன்னை எங்காக்க பார்க்குறாம்மா. நான் தான் ஏதோ ஒன்று நான் சொல்லி ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது உன்னை இங்கேருந்து தள்ளிடணுமா?
கடவுள் தான் என்னாச்சு காப்பாற்றணும். ஏன் மச்சாமா மேலே, ஆனால் அவங்க கீழே போயிட்டாங்களான்னு தெரில. ஐயோ அது வேறவா. எனக்கு தான் அவன் மேலே தான் இருக்கான், அந்த பொண்ணும் மேலே தான். வீட்டில் 2 பேரும் வித்த வீட்டில் தான் இருக்காங்க. அம்மாவும் டோரை போய் தட்டிகிட்ருக்கான். ஏன் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க டேய் அப்படின்னு தட்டிகிட்ருக்கான். ஒரு மாதிரி பையவே தான் தட்டுறான். கீழே சவுண்டு கேட்டு என்ன அப்படின்ட்டு நீங்கள் இதை எட்டி பார்ப்பீங்களோ அப்படின்ட்டு அதவும் பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓ சிங்கரா, அவங்க நல்லா பாடுவாங்களா, நம்மக்கிட்ட சொல்லி கொடுப்பாங்களா, இல்லை அவ்வளோ பெரிய சிங்கர் நம்ம கூடலாம் எப்படி அப்படின்ட்டு நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க. ஜங்குக் அவன் சாமான் குரலில் கேட்டோன்னே டோர் அவன் வீட்டில் நேக்கடாக வந்து ஓப்பன் பண்ணுறான். நீ மிக்கடா பண்ணிகிட்ருக்கா. நீ தானே என்ன மச்சா இது பிகட் உள்ளதாக இருக்கா. நான் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் மச்சான். கீழே அந்த பிள்ளை என்ன தெரியுமா கேட்டுச்சு. என்ன கேட்டா. இல்லை அந்த வரைக்கும் கிளையில கிளைச்சிருப்பீங்க அவளை 2 பேரும். ஏய் என்னடா என்ன சொன்னா, இதாக சொன்னானா அவளும் மாலை வர வேண்டியதானே. சா வைத்த மாதிரி பேசாடா, இந்த பிள்ளை ஒன்றும் தெரில, இதோ கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டவள அதான் சிங்கர் சாங். என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி அவளும் மேரேஜ் பண்ணியிருப்பா, புருஷன் கூட தானே படுத்திருப்பா, இதோ கத்துனேன் அவளை பார்த்தியாடா எவ்வளோ அழகாக இருக்கா, சும்மாவா விட்டுருப்பான். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். மண்டைக்குள்ளே அந்த கிழவன் அவன் தான் 2 பேரும் லவ் பண்ண இப்படி காண்டாகுது. ஏய் என்னன்னு சொல்கிறா காடு மாதிரி. டேய் அந்த பிள்ளை தாண்டா ஏதோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு, என்னான்னு தெரிலண்ணா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த பிள்ளைங்க ஒன்றும் தெரில போல மச்சான், இன்னும் வேலை பார்த்துட்ருக்கேன்ட்டு. நான் தான் நீ சிங்கர் ஐடல் இந்த வேலை சைடு பிஸ்னஸ் அப்படி இப்படின்ட்டு கண்ணா பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதே மைண்ட் ஏர்ன் பண்ணுறா, இன்னும் நம்மளை நல்ல பிள்ளைன்னு ஒத்துக்கிட்டோம். ஏய் நீ நல்லவனாரு பின்னாடி எனக்கு நடிக்கணும் இல்லை. ஐயோயோ நீ பெரிய உலகமாக நடிப்பேன். இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணுறது என்னலாம் சுத்தம் மூடுறா வச்சிருவா. எனக்கு என்னப்பா மச்சான் 2 பேரும் ஏதோ சாங் கற்றுக்கிட்ட மாதிரி வாங்க மச்சான். அதேமாரி ஓ வர மச்சான். என்னடா வேணுமா, டயர்டாக இருக்கா, வேணாம் வேறு பேர் பார்க்கலாம். சரி மச்சான் வலிடா, கீழே ஒருத்த மட்டும் போட விடாத மச்சா. என்னடா டே அப்படின்ட்டு சாமான் கீழே போகிறான். ஜங்குக்கு அந்த பொண்ணும் ஒரு மாதிரி 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே ஒரு மாதிரி இதே வைப்பில் அப்படியே வந்துட்டுருக்காங்க. பாத்தியாம்மா என் மச்சான் எப்படி சாங் பாடிட்டு வரான். ஆமாண்ணா ரொம்ப சிங்கராக இருப்பாங்க போல். ஆமாம்மா. ஜங்குக் உங்களை பார்க்குறா, அவ்வளோதான் இப்படி ஸ்டாப் ஆகிட்டான். தான் அண்ணா காலையில் எப்படி இருக்கா பொடி ஜங்கு கொத்தா பொடி. அவள் கீழே இறங்கி போயிட்டா. நீங்களே பார்க்குறீங்க. ஜங்குக்கு பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணோம், அவ்வளோதான். தாய்னா சிரிக்கிறா. ஆமாண்ணா பார்த்தா இதை நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிட்டானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நம்மளை பற்றி தெரிஞ்சு சேனல் கொடுக்குறாளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரையும் வந்து நடா நான் சொன்னா அவனை பார்த்து சிரிச்சிட்டு போகிறா. நானும் சொல்ல வச்சான், அவன் நம்பிட்டா மச்சான், அதான் அவனை பார்த்து தள்ள அப்படின்ட்டு சாமானை தள்ளுறான். அவன் டேய் கிச்சனுக்குள்ளே வந்து அவங்க அம்மா குளிச்சு விட்றேன். கிச்சனுக்குள்ளே போகிறான். நீங்கள் பேக்கில் செம்மையாக இருக்கீங்க, ஒரு மாதிரி லெவல் வச்சு பன் மாதிரி போட்டு லைட்டாக ஹேர் தொங்குது. அம்மா நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே. பிங்க் கலர் ப்ளவுஸு, லைட் பிங்க், எல்லோ கலர் சாரீ, அங்கங்கே ஸ்டோன் பிங்க் கலரில் இருக்கு. அவளெல்லாம் கொத்தா எப்படி இருக்கா, சும்மா விட்டணுமா தோணும். உங்கள் பின்னாடி எப்படி நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க, வேர்த்து உங்கள் பேக் மேக்கெலாம் அங்கங்கே ட்ராப்பாக இருக்குது. கால் பண்ணுறான். அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது, டச் பண்ணாமல் இருக்க முடியல. அவன் கையெடுத்து பேக் நெக்க ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக அப்படி வந்து நிற்கிறான். அப்படின்ட்டு பயந்துட்டீங்க. அப்படியே உங்களை பிடிக்கிறான். சாப்பிடாத நான் தான் உங்கள் ஹிப்போ பிடிச்சிருக்கான். அதிலெல்லாம் அப்படியே பேர்த்து அவன் கையில் அப்படி சில்லன்னு படுத்து சாஃப்டான இப்போ சும்மா இருக்க முடியல. நசிக்கு பிக்கணும் போல தோணுது. சாரி சார் நான் இது எந்திரிச்சு அப்படியே நிற்கிறீங்க. சாரி இது என்ன அப்படின்ட்டு உங்கள் நிற்கிறதுல ஒரு மாதிரி தொடச்சி விட்றான். இல்லை அது சார் இல்லை வேன் என்னமோ இல்லை இல்லை தள்ளி போய் நிற்கிறீங்க. தொண்ணா தொட்டா என்னடி உனக்கு வரைக்குதா, ரொட்டு குத்தியமா அவனை தொட்டு லவ் பண்ணுறல, அதான் அவன் தொட்டம் நல்லா இருக்கு. எனக்கு நடி குறை
அவனோட நான் யூத்தாக இருக்கேன், அழகா ஹேண்ட்ஸமாக இருக்கேன், சொட்டம் மாதிரி உனக்கு கலாமா இருக்கான். எப்படி லவ் பண்ண அரிசிங்கமாக இருக்கு எனக்கு. இப்படி அழகா இருக்கா, எல்லாம் அங்கங்கே அப்பப்போ இருக்கு, நல்லா எடுத்திருப்பான். எனக்கு எரிச்சலாக வருது. உன் புருஷன் கூட படுத்தியாடி சார்? இல்லை, உன் புருஷனை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சிச்சா? கண்டுபிடிக்க அது அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஏண்டா கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு தோணுது. எல்லாம் இப்படி இருக்கீங்க, அதான் கேட்டேன். ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ அதான். அது நான் எனக்கு இது இருக்கட்டும். அவன் இல்லை என்ன சார் உங்ககிட்ட வரான் சார் அப்படின்ட்டு உங்கள் டவல் அவுத்து விட்றான். ஏதோ அவன் தண்ணி சேராதுல அதான் கோல்டு பிடிச்சிக்கிறான். எப்படி இருக்கான்னு பாரு, இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? ஓன் சார் சார் உங்களை அந்த கிச்சன் செல்ஃப் இருக்குல்லடா ஸ்லாப்பு, அதோட அப்படியே நசுக்கி உங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஓன் கருது ஓன் இல்லை ஓன் நல்லா உங்களை நசுக்கி உங்கள் நெக்குக்கிட்ட அவன் ஃபேஸை வச்சு அங்கிட்டு திரும்பி அதெல்லாம் கிண்டிகிட்ருக்கான். இங்கே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுலடா. கிச்சனுக்குள்ளே வந்து சாமம் பார்க்குறான். மச்சான் டேடே ஓய்மா வாரா என்ன சார் பண்ணுறீங்க? தள்ளுங்க சார் மச்சான். என்னடா டே என்னடா? இல்லைடா தள்ளுறது இங்கே பாரு, இங்கே பாத்திரம் போட்டிருக்கா, அங்கே போட்டிருக்கா, அதான் இவளை பிடிச்சிட்டு அப்படியே கிண்ண கருக்கிடுச்சு பாரு வாயன். என்ன வாயன்? சாரி சார். எவனும் பசிக்குது, என்ன பண்ணுவேன்? பசிக்குது, நான் வெளில போய் சாப்பிடுவேன், நீ சாப்பிடு. சாரி சார். அது ஓகே விடு. திரும்பி அவன் போகிறான். அந்த டவல் எடுத்து ஸ்மால் பண்ணிவிட்டு சாம்பமாமா நீ இல்லைம்மா நீ சாம நீ அதை போட்டு சுரண்டிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்கு மேலே அவன் ரூமில் போய் அந்த டவலை போட்டு கட்டி பிடிச்சிட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கான். ஸ்மெல்லு அப்படி இருக்கு. மேலே வந்து சாமம் பார்க்குறான், பெட்டில் போட்டு உருண்டுட்ருக்கான். மச்சா என்னடா பண்ணிட்டு இருக்க? அத்தா உன்னோட தண்டா அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து ஒரு அடி தான் அவன் கீழே போய் விழுகிறான். என்னடா டே அவனுக்கு வேணும்டா, தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்தியா அப்படின்ட்டு அவன் பேண்ட்டை காட்டுறான். 4 days ஆக போகுதுடா, எப்பெல்லாம் நான் எவ்வளோ கண்டிப்பாக வெயிட் பண்ணதில்ல. உன்னாலும் மட்டும்தான். என்னைக்கு முடியாது, நீங்களை முடிச்சிருவேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். வேணாண்டா இங்கே போகிற சாமான ஒன்றும் இல்லை, ஒரு தடவை அவகிட்ட இருந்தால் போதும். வெளியே மண்டைக்குள்ளே போட்டு ஆட்டி எடுக்கிறா. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குடா, இப்படிப்பட்டவளை விடக்கூடாது அப்படின்னு. தப்பு பண்ணாதான்டா குற்ற உணர்ச்சிலாம் வரும். ஏனடா? ஆமாடா, என் மனசுக்கு துரோகம் பண்றேன், அதான் பிரேம் பையன் பிச்சேங்கி போய் கிடக்குறான். அடே டே ஆமாடா, இன்னைக்கு ஒரு வேலை இருக்குடா, நம்ம அங்கே போகணும். போகலாம், நான் முடிச்சுட்டு போகலாம். இல்லை மச்சான் இங்கே பாருக்கா, கால் 10 விட வந்துச்சுடா. உனக்கு கூட பாஸ் கூப்பிட்டாரா? பாரு மச்சான் ஃபோன் எடுத்து பாரு, ஏதோ சைடில் வைப்ரேட்டில் போட்டுறியா சாமா. உனே அவன் பேண்ட் பேக்கில் இருந்து ஃபோன் எடுத்து பாரு மச்சான் எனக்கு கூட 10 வாட்டி அடிச்சிட்டாரா, அந்த அவனை கையோட கூட்டாரா அப்படின்ட்டு. தானே மச்சான் மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாமாவா ஒரு மாதிரி வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். ஜங்குக்கு பார்க்குறான். மச்சான் மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். அவன் போகல கூட கிச்சன் தான் பார்த்துட்டு போகிறான். பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாமா மட்டும் வீட்டுக்கு வரான். அண்ணா அங்கே வரலையா சாப்பாடு? ஏம்மா நீ இந்த வீட்டை விட்டு போயிடியாம்மா? நாங்களும் அடிக்கடி அங்கங்கே போயிடுவோம், ஒத்தையாக இருப்போம்மா. பேசாமல் நீங்கள் எந்த கிளம்பிடு, இல்லாட்டி உங்கள் ஊருக்கு நேம் சொல்லுமா, நான் எப்படியாவது ஒன்று அனுப்பிச்சி விட்றேன். அது ஏம்மா அப்படி யோசிச்சுட்டு இருக்க? இல்லைண்ணா எனக்கு அங்கே யாரும் இல்லை. ஏம்மா அம்மா அப்பா இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஐயோ என்ன அவனுக்கு வசதியாக போயிருமே. பேசாமல் ஐயோ எங்கள் வீட்டுக்கு கூட்டு போனால் என்ன கேப் மாதிரி பண்ணுவாங்க, நம்ப மாட்டாங்க. நீ வேறு ரொம்ப அழகாக இருக்க, தப்பாக நினைப்பாங்க. ஏம்மா உன்னை பேசாமல் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறா. ஏன்னா நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லைம்மா நாங்கள் அப்படி இல்லை, இவனுக்கு ஒரு பிஸ்னஸாக வெளில போயிடுவான், நானும் போயிடுவேன், நீ மட்டும் தனியாக இருக்கணுமே எதுக்கு? அதாம்மா அது அப்படின்னு பார்த்தா ஜங்குக் பைக் சவுண்ட் தான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஆமாம் திரும்பி பார்க்குறான். ஜங்குக் செம்மையாக முறைக்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க. அச்சா என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தங்கச்சிக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலாம். என்னடா அங்கே வேலை வச்சுட்டு இங்கே எதுக்கு வந்த? என்னன்னு சொன்னா? ஓ ஹெல்ப்பு இல்லை, எனக்கு
பொய் சொன்னா பிடிக்காது. என்ன சொன்னா? சாமு சொன்னதெல்லாம் நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. ஐயோ இந்த பிள்ளைக்கு நல்லது பண்ணா என்னையவே காத்து விட்டாலே. மச்சான் அது ஒன்றும் இல்லடா, நம்ம உங்கள் முன்னாடியே சாமுனை போட்டு பொழக்கிறான். அவ்வளோ பயம், கை கால்லாம் நடுங்குது. சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க? அதுவும் அவன் நீ பாவம் யாருக்கு இல்லாமல் இருக்க, பாவம் இங்கே இருந்துட்டு போன்னுட்டா நான் துரத்துறதுல இருக்கான். நானும் அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அங்கே புரட்டுறான். இன்னுமே அவன்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. இல்லை சார் பரவாயில்ல சார், அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல. சரி அவங்க சொன்ன மாதிரி நான் கூட விட்டுட்டு போகிறேன் சார். உங்களை பார்க்குறான். ஏன்னா அப்போ எங்கெல்லாம் விட்டுட்டு போறியா? இந்த வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன். எங்கள் சாப்பாடு கூட மிக ஆள் இல்லை. நீயும் போகிறன்ற. ஓகே ஓகே, என்னையும் பிடிக்கல போல உனக்கு, அதான். இல்லை சார் அப்படி இல்லை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்னு தெரியுது. தப்பாரா அந்த பிள்ளை எவ்வளோ ஹர்ட் ஆயிடுச்சு. சாமாவும் அப்படியே ஃபேஸில் பிளட்டோட ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துக்கிட்ட வந்து யாரை தோத்த மட்டும் பண்ணு, ஏன்னா கருந்து அவளை காப்பாற்றி அனுப்பணும் பார்க்குறியா? எப்பவும் சொல்கிறேன், அவ கூட ஒரு தடவை இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் கண்டுக்காம மாட்டேன். இது வரைக்கும் பயம் முடிச்சுட்டு எடுத்து அனுப்புன மாதிரி பிடுங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா தான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமாம் நான் அப்படியே இழுத்துட்டு போயிடுறான். நீங்கள் ஹாலிலே உட்காந்து அழுகுறீங்க. நம்மள்ட்ட எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது, நம்மள்ட்ட யாருனாலையுமே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிலாம் தோணிகிட்ருக்கு. ஏன்னா நல்லா பேசுகிறவன் உங்களை பிடிக்கல போல், அதான் எப்போ பார்த்தாலும் உங்களை இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் தோணுது. ஜங்குக்கு நல்லா நினச்சிட்ருக்கீங்க. நல்லா கேர் பண்ணுறது, நல்லா பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ரொம்ப அவன் தான் கெட்டவன் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் தெரியலை. உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், அதுவும் உங்களுக்கு தெரியலை. உங்களை காப்பாற்ற வந்தவனை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு, உங்களை தப்பாக பார்க்குறவனை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு, இப்படி தான் ஒரு மாதிரி குழப்பத்தோடு அழுதுட்டு உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் அப்பாவை ஃபோட்டோ ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம், ஏன்ப்பா என்னை மட்டும் விட்டுட்டு போனீங்க ஏம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. பேசாமல் இதை விற்றுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். இங்கே இவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே நம்மள்ட்ட சண்டை வரக்கூடாது, நம்ம எங்கேயாவது ஒரு வேலை தேடி அப்படி இருந்துக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. இருந்தாலும் ஒரு பயம், எங்கே உங்கள் மாமா இதே ஊர், எங்கேயாவது இருந்து நம்மளை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பயமாகவும் இருக்குது. இந்த பயத்தோடவே அன்றைக்கி உங்கள் ரூம்லேயே படுத்துட்டீங்க, ஃபுட் சாப்பிடவே இல்லை. இப்படி நைட் ஆகுது. சங்குக்கு தான் செம்ம ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இன்றைக்கி அவன் நடந்து வரான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரையில் சாமானும் சேர்ந்து வரான். அவனை தள்ளி ஒரு கிக் தான் டோரை லாக் பண்ணி பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிட்டான். இந்த ஹாலே பார்க்குறான், சைலண்ட்டாக அப்படி இருக்குது. உங்கள் டோர் மட்டும் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. ஹாலில் இருக்க ஒரு திங்ஸை போட்டு டம்முன்னு உடைக்கிறான். அந்த சவுண்டுக்கு நீங்கள் வரல. அகைன் கிளாஸ் இருக்குது, அதை உங்கள் டோர்கிட்ட பக்கத்தில் தூக்கி போடுறான். டம்முன்னு உடஞ்சி அந்த சவுண்டு கேட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. என்ன யார்? எதுவாக எந்திரிச்சு அந்த டோர்கிட்ட வந்து வெளில எட்டி பார்த்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு அழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஏனை விட்டுட்டு போனேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்தி அழுதுட்ருக்கான். என்னாச்சு? யார்? எதுக்கு அழுதுட்ருக்காங்க அப்படின்ட்டு கிட்ட போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு பயம் அப்படி இருக்குது. கிளாஸ் எடுத்து ஒரு மாதிரி கையில் கிழிச்சு அப்படி பண்ண போகிறான். பயத்தில் வேகமாக ஓடியாந்து, என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? சார் வந்துட்டியாடி? எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என்னை விட்டு போனேன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணுறான் டைட்டாக. சரி சார் என்ன பண்ணுறீங்க சார்? சார் அபி ஐ லவ் யூ டி. என்னை விட்டு போனேன், எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எவ்வளோ நாளைச்சிட்டே அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். சார் 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 என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட ரெண்டு தள்ளி போகலான்னு பார்க்குறீங்க. அவன் உங்களை கிஸ் பண்ணி உங்களை தூக்கிக்கிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். கையெல்லாம் ஆட்டிட்டு, என்ன பண்ணுறீங்க சார்? சார் நான் வாயன் சார். சார் நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா? ரூபி இல்லை சார் வீட்டு கத்திட்ருக்கீங்க. அவன் ரூமுக்கு கூட்டி போய் அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஓவராகிறான். உங்களை அங்கங்கே டச் பண்ணி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஃப்ளோரில் கிடக்கு. அவன் ட்ரெஸ்ஸும் அப்படி தான் ரொம்ப வலிக்குது. கை வைக்கிறதெல்லாம் ரொம்ப வலிக்குது. கத்துறீங்க, வெயிட் பண்ண முடியல. உங்க ரெண்டு கை லாக் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டே இதை பண்ணிட்டு இருக்கான்.
நீங்கள் ஹெட்டை அங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிகிட்ருக்கீங்க. கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக அவங்கள அப்படியே அவ்வளோவா எடுத்துக்கிட்டு இருக்கான். மார்னிங் வரைக்கும் அவங்கள ம் அப்படியே விடவே இல்லை. டயர்டா மேலே அப்படி படுத்துட்டான். அவனும் அப்படிதான். நீங்கள் பெயினோட அழுத்துக்கிட்டு ஷோல்டர் லைட்டாக நகட்டையில் செம்ம பெயின். உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை பெயினை தாங்க முடியாமல் காலெல்லாம் எந்திரிக்க கூட முடியாமல் லைட்டாக எந்திரிச்சு காலை வச்சா சுத்தமாக முடியலை. கால் ஸ்லிப்பாகி கீழே விழுகுறீங்க. கால் ஃபுல்லாக பிளட்டு. மெதுவாக ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி நகண்டுக்கிட்டு நடக்க முடியாமல் அழுத்துக்கிட்டு காலு கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு அப்படி அந்த ஸ்டெப்பில் கீழே போக முடியாத டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. ஜங்குக்கு எந்திரிச்சு அவன் பெட்டில் உட்காடுறான். நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை. எல்லாம் நடிப்பு. இதெல்லாம் அவனோட பிளான். அவன் ஹெட்டை பின்னாடி அப்படியே சாய்க்கிறான். அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக அவன் ஃபீல் பண்ணுறான். காலெல்லாம் பிளட்டு. அந்த பெட்லாம் அவ்வளோ பிளட்டாக இருக்குது. நீங்கள் மெதுவாக இறங்கி உங்கள் ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. தேம்பி அழுகுறீங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல. உங்களை பார்த்தா உங்கள் ஸ்டொமக்கெல்லாம் அவன் அப்படி பராண்டி வச்சிருக்கான். உங்கள் ப்ரெஸ் முதற்கொண்டு அப்படி தான். கை வைக்காத இடமே இல்லை. கண்ணை க்ளோஸ் பண்ணா ருபி ஐ லவ் யூடி பொண்டாட்டி, அவனை ரொம்ப மிஸ் பண்ண, என்னை விட்டு ஏன் போன அப்படின்னு சொல்லி தான் உங்களை அங்கங்கே கடிச்சு வச்சு அப்படி பண்ணியிருப்பான். சார், நான் உங்கள் லவர் இல்லை சார். என்னை அப்படி பண்ணீங்க. பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உன்னால் தாங்கவே முடியலை. இங்கே ஜங்கு ஃபோன் எடுத்து கால் பண்ணி சோமாட்ட வச்சா ஃபுல்ஃபில் ஆரம்பிச்சுடா. முடிச்சிட்டேன். செம்மையா இருந்தாடா. சத்தியமா சொல்றேன் மச்சான், சான்ஸே இல்லை. லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் மச்சான். ஒன்னா மச்சான் பொண்ணுக்கு டஃப் கொடுப்போடா. டயர்டா இருக்கு மச்சான். குட் நைட். எங்க கால் பண்ணி கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டான். 6 o'clock ஆக போகுது. ராமு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். ராமு தெரியும் அவன் குடிக்கலாம சும்மா ட்ரெஸ்ல அப்படி இப்படி தொலைச்சிட்டு அப்படி போனான். ஆனா அவனை ஸ்டாப் பண்ணாலும் சாம தள்ளி விட்டு டோர் லாக் பண்ணிட்டு இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி படுத்திருக்கான். ஒரு ஒரு 11 மணி இந்த மாதிரி டயத்துல அவன் எந்திரிச்சு உட்காரான். பெட்ல பார்த்தா அங்க அந்த பிளட் அப்படி இருக்கு. அவன் பாடி ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த பெட்டெல்லாம் மாத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கீழே வரான். வந்து பார்த்தா அவங்க டோர் லாக்ல இருக்கு. ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பியா அப்படி இருந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் வெளில போயிட்டான். பைக் எடுத்துட்டு குடும்பம் தான் போறான். அங்க சாமு அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாலும் அவன் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமான ஜிகே ஷோல்டர்ல கை வைக்கிறான். அவனை பார்க்கையிலே தெரியுது ரொம்ப ஹாப்பியா இருக்கான்ட்டு. என்னடா ஃபேஸ்லாம் மாதிரி இருக்கு. இந்த கார்டு வச்சுக்க. அவனும் பார்க்குறான். ரூம் நம்பர் தான்டா. எனக்காண்டி ஒரு ஃபிகர் வெயிட் பண்ணுது போ. இல்லை எனக்கு வேணாண்டா. நான் மச்சான் வேணான்றா. இதுதான் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு வேணாண்டா. எங்கள் மனசு ஒரு மாதிரி இருக்குடா. மனசு ஒரு மாதிரி இருக்கா? இல்லை அவளை சதைச்சிட்டேன்னு நினைக்கிறியா? ஏன்டா அப்படி பண்ண? இந்த பிள்ளை எவ்வளோ நம்பிக்கையா இருந்துச்சு நம்ம வீட்டில். நம்பி தானடா வந்துச்சு. இப்படி பண்ணிட்டியாடா? பாரா, எனக்கு அவளை கூட பண்ணணும் போல இருந்துச்சு. பண்ணிட்டேன். இது அப்புறம் தயவுசெய்து இந்த டாபிக் எடுக்காத அப்படின்ட்டு அவன் போய் சரக்கு போய் பார்க்க போயிட்டான். உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கு டே அப்படியே போகுது. நேற்று ஜங்கு சரக்கு கொண்டுட்டு போல, அதனால இன்னைக்கு அதை கொண்டுட்டு போயிட்டான். மார்னிங் போல வாரான். வீட்டுக்கு வந்தா அப்படியே இருக்கு. ரூம் கொஞ்சதெல்லாம் அப்படியே இருக்கு. அவன் ஒரு மாதிரி உங்க டோரை பார்க்குறான். ஓப்பன்ல இருக்கு. ஒரு வேலை போயிட்டாலா அண்ணா? இல்லை பாஸ்வேர்ட் நாம தானே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு உள்ள வாரான். 5 கிளாஸ்லாம் அப்படியே இருக்கு. என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தா ஓயன் எதுவுமே நடக்காத மாதிரி உள்ள வந்து உங்களை பார்க்குறான். பெட்டில் படுத்துருக்கீங்க. ஓயன் என்னாச்சு? ஓயன் லைட்டா கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்னாச்சு? என்ன ஓயன்? லிப்ஸு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. அவனை பார்க்குறீங்க.
ஏன்னா ஜோயன் ஏன் அழுதுட்டு இருக்க? எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லை ஃபீவரா? ஹாஸ்பிட்டல் போமா? சாப்பிட்டியா? நான் நேற்று ஆஃப்டர்நூன் போல் வீட்டை விட்டு போயிட்டேன். என்னமோ ஹாலெல்லாம் பாட்டிலெல்லாம் உடஞ்சி கிடக்கு. ஏன்னா ஜோயன் நான் ட்ரிங்க்ஸ் இது பண்ணிட்டு வந்தனோ, இது என் லவர் டெத் நாள். அதான் ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டானான்னு ட்ரிங்க்ஸ்லாம் உடஞ்சி கிடக்கு. சாரி ஜோயன். உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? லிப்ஸ்லாம் எதுவும் கீழே விழுந்துட்டியா? அப்படிலாம் உங்களை கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு மனசே அப்படியே ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி அப்படி இருக்கு. அப்ப உங்களுக்கு எதுவுமே நோக்கலையா? உங்களுக்கு எதுவுமே நோக்கலையா? என் கூட லவ்வர்னு அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கண்ணில் அந்த டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. யார் அப்படி பார்க்குறாளே, சமாளிப்போம். என்னாச்சு ஓயன்? எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், ஃபீவர், அதான் படுத்திருக்கேன். அப்படியே ஓயன் ஹாஸ்பிட்டல் போமா? இல்லை பரவாயில்ல சார், எனக்கு ஓகே தான், நீங்கள் போங்க. இல்லை ஓயன், உனக்கு ஃபீவர், காயம் எப்படி ஓயன்? அது கீழே விழுந்துட்டேன். ஓ ஓ ஓகே ஓயன், பார்த்து போகண்டு தானே. ஏன் ஓயன், ஏதாவது அடிப்பட்டா காயமாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஆயில்மெண்ட் கூட போடாமல் இருக்க அப்படின்ட்டு அவன் ஆயில்மெண்ட் எடுத்தாந்து உங்களுக்கு போட்டுறான். எரியுது, வலிக்குது. பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அவன் தான் பண்ணி வச்சது. இதுக்கே நான் உடம்பு ஃபுல்லாக இருக்கு. அது அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பட் அவனுக்கு தெரியாதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் நடிக்கிறான். இது தெரியாமல் அவனுக்கு தெரியல நினச்சிட்டு இருக்கீங்க. சரி வான், இப்போ தூங்க. குக் நான் ஆர்டர் கொடுத்துட்றேன். சாரி வான், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு ஃபுட்லாம் ஆர்டர் கொடுத்துட்டுறான். அந்த ஃபுட்டும் வந்துருச்சு. உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பாய் வான், உனக்கு உடம்பு ஓகேன்னா வீடு மட்டும் க்ளீன் பண்ணிடு அப்படின்ட்டு அவன் வெளில போயிட்டான். வீட்டில் எழுந்திரிச்சு உட்கார முடியாமல் உட்காந்து அழுத்துட்ருக்கீங்க. உங்களால் முடியலை, தேம்பி தேம்பி அழுகுறீங்க. ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஹால் இருக்குல்லடா, பாட்டிலெலாம் உடச்சி போட்டிருப்பான். அதெல்லாம் ஒன்று ஒன்றா லைட்டாக ஒரு மாதிரி கையில் காயப்படுது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணி டஸ்ட்பினில் வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 2 டேஸாக சாப்பிடல. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஸ்டொமக்லாம் வலிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க ஜங்குக்கு இது வருவானான்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம், எங்கே ரூபின்ட்டு நம்மகிட்ட திருப்பி அக்கா எதுவும் பண்ணிடுவானோன்ட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு 9 o'clock மேலே நடக்கவே முடியாமல் பைய உங்கள் ரூம் கிட்ட போனால் டோர் ஓப்பன் ஆகுது. திரும்பி டேன் பண்ணி பார்த்தா ஒரு கேர்ள் கூட அவன் நடந்து டோர் லாக் பண்ணிட்டு பேசிட்டு ஸ்டெப்பில் போகிறான். யார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. உனக்கு லைட்டாக ஒரு மாதிரி தெரியுது. சார் ஓகே சார், ஃபுட் அதான் வேணாம், நீ சாப்பிட்டு படுத்துக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு மேலே போகிறான். இவங்க இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி சாங் கற்றுக் கொடுப்பாங்க? அப்படிதான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே ஏதோ சாங் அப்படின்ட்டு நீங்களும் ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. லைட்டாக நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டீங்களடா, அதனால உங்களுக்கு அவ்வளோவா கேட்கல, படுத்துக்கிட்டீங்க. இப்படி தான் 2 டேஸாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓகேவாயிட்டீங்க. ஜங்குக்கு எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக இருக்கான். ஆனால் இது நடந்ததுலேருந்து ஆமாம்மா வீட்டுக்கே வர்றதில்ல. ஜங்கு கீழே வரான். அவன்கிட்ட கேட்குறீங்க. அவனா? ஆரலாம், அவன் பிஸியாக இருக்கான் அவன். சரி சார். அவனும் ஃபுட் சாப்பிட்டு நீங்கள் வீட்டில் திங்ஸ் இல்லை அப்படின்றீங்க. வெளில போகலாமா? உங்களை வெளில கூட்டிகிட்டு வரான். ரொம்ப நாள் கழிச்சு அங்கே வெளில பார்க்குறீங்க. அண்ணே உங்களுக்கு கூசுது. வெளில பார்க்குறான். ரொம்ப அழகா அப்படி தெரியுறீங்க. சும்மா அழகுடிவா. பைக்கில் ஏட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே இல்லை சார், பஸ்ஸில் போகலாமா? வரவன் எனக்கு பஸ்லலாம் வந்து பழகலாம். ஏறு, என் வேலை இருக்குது புரியும் நினைக்கிறேன். சொன்னோன்னு பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. ஹிப்பா பார்க்குறான். என்ன
இல்லை சார், நான் பிடிச்சிக்கிறேன். பொடி. இல்லை சார். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஷோல்டர் பிடிக்கிறீங்க. கடவுளே அப்படின்ட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. பயங்கரமாக ஓட்டுறான். நீங்கள் ஒரு நைட்டு அப்படி தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க. சொல்லப்போனால் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. இந்த ஊரவே அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அங்கெல்லாம் கூட்டி போகிறனோ, அதாவது மார்க்கெட் இந்த மாதிரி மால்க்கு இதை கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே அங்கிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னும் அங்கே போகலை. ரொம்ப பெரிய சிட்டியா அப்படி இருக்கு. இறங்குறீங்க. என்ன வேணுமோ வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ஏன்னா இல்லை, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு. என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி இந்த ட்ராலியில் போடு, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் எடுத்து ஒரு மாதிரி தயக்கத்தோட, ரேட்டெல்லாம் பங்கமாக இருக்குது. நீங்கள் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அங்கே ஒரு மாதிரி கால் பேசிகிட்ருக்கான். ராமாமோட தான் பேசிகிட்ருக்கான். இங்கே தாண்டா வெளில கூட்டு வந்திருக்கேன். என்னடா செவா, எந்து போன வாடா. சாமம் வரலன்ட்டுறான். ஒத்தான் இப்போ வரல. காலை கட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்குறான். எங்கிட்ட இல்லை. அடுத்த ரோல் பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஒருத்தவன் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கான். நீங்கள் அவன்கிட்ட இல்லை அப்படின்ட்டு தலையாடிட்டுருக்கீங்க. நீங்கள் எடுக்கிற திங்ஸ்லாம் அவனு எடுத்துகிட்டு ஒரு மாதிரி சிரித்து பேசிகிட்ருக்கான். ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அவன் நடந்து ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். நான் தான் இல்லைன்ற இல்லை. ஏன் பயப்படுறீங்க? என்கிட்ட சிரிச்சு பேசுங்க. ஒக்குன்னு அவன் கால் சிரிச்சு பஞ்ச் பண்றான். சிரிச்சு பேசுறதுக்குன்னா அவன் பொண்டாட்டியாடா. ஏன் பொண்டாட்டி அதுக்கிட்ட அவன்கிட்ட சிரிச்சு பேசணும். கீழே ஒரு கிக் பண்றான் காலால. கீழே போய் விழுகுறான். அவங்க மேல ஷோல்டர் போட்டு முன்னாடி அவன் பேசிட்டு இருந்தான். அது நான் எங்க இருந்து வரேன் கேட்டாங்க. கையெடுங்க. ஏய் மச்சான், என்னடா பண்ற? ஆமா, ஒடியாந்து உங்க மேல இருந்து கை எடுத்து விட்டு ஓடலம்மா, நின்று பயப்படாதம்மா. மெயில்கெல்லாம் ஷிவர் ஆகுது. அவனை அடிச்சது, பொண்டாட்டி சொன்னது, ஒரு மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஒத்தம் தள்ளுறோம். நடி ஐடியா ஒத்தாண்டி கேட்குறேன்.